காலை வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களாங்கம்மா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். பராபவ ஆண்டு சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களுங்கம்மா. நன்றிங்க. உங்களுக்கு பின்னாடி அந்த ரெண்டு பூஜை இருக்குது இல்லைங்கம்மா, அந்த அந்த இடத்துல தாங்கம்மா நாங்க சேல்ஸ் பண்ணோம். அது எவ்வளோன்ட்டு வாங்குனீங்கம்மா அது? ஏதோ ஒரு கோயில்ல வாங்கின ஞாபகம் இல்லை. 100 ரூபான்னு தான் நினைக்கிறேன். ரெண்டு வாங்கம்மா. ஆமா, ரெண்டு சேர்த்து தான் நினைக்கிறேன். ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது ஏதோ ஒரு கோயில்ல வாங்கணும். காஞ்சிபுரம் கோயில்ல தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லை. சரி சரி. லைவ் ஸ்டார்ட் ஆகுதா? ஓடிட்டு தாங்கம்மா இருக்கு. ஷோரு. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். லைவா ஸ்டார்ட் பண்ணிடுறியாப்பா? 10:10க்கு ஸ்டார்ட் பண்ணிடுறியா? ஐயா உள்ள வந்தது 10:10க்கு நீ. சரி சரி, சொல்லிடுறியா? 10:10க்கு ஸ்டார்ட் பண்ண சரியா? லைவா கொடுத்துருங்க. ஓகே. நான் உனக்கு இது தம்ப்லைன்ஸ் அனுப்பியிருந்தேன்ல, அதை போட்டுருங்க. சரி. ஓப்போ A5 15 அது யாரு? ஓப்போ A15 இருக்கு இல்லையா, அது யாருன்னு கேட்டேன்.
அப்படி அது யாருன்னு மியூட் எடுத்துட்டு பேசுங்க. மேடம் கேக்குறாங்கல்ல. அவங்க மியூட் எடுத்துட்டு யாருன்னு சொல்லுங்க. பத்து பத்துக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயாவும் வந்துருவாரு. வாய்ஸ் கேக்குதா? இல்ல ஃபேன் சவுண்டா கேக்குதுங்க. இருக்கா? கேக்குது மேடம். கேக்குதுங்கம்மா. கேக்குதுங்களா? குட் மார்னிங் மேடம். வணக்கங்க. திருப்பி அது போயிடுது. ஐயா வந்துட்டாரு. ஈஸ்வரி வந்துட்டீங்களா? மா காலை வணக்கம். இல்ல, ஐயா காலை பேர்ல தான் இருக்கு. ஐயா தான் வணக்கம் வந்திருப்பாரு. அனைவருக்கும். ஐயா வந்திருக்காரா? வந்துட்டாரு வந்துட்டாரு. வணக்கம். வணக்கம் ஐயா ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அவர் கன்னியப்பன் சார் வந்துட்டாராப்பா? இந்த நான் கூப்பிட்டு பேசுறேன். ஐயா 10:10க்கு ஸ்டார்ட் பண்ணலாங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம். சரிம்மா, சரி. சார் லிங்க் அனுப்பியிருக்கேன் சார். நீங்க வாங்க சார். உள்ள லிங்க் அனுப்பியிருக்கேன், வாங்க சார். 10:10க்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க சார். கவிதா, அத லைவ் வந்து வீடியோ மாதிரி போடுறதான்னு கேக்குறாப்ல. வணக்கம் மேடம். மேடம் 2 பேத்துக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். அனைவருக்கும் வணக்கம். கிஷோர் வந்து இந்த லைவ் வந்து வீடியோ மாதிரி போடணுமான்னு கேக்குறாப்ல. நம்ம லைவா தானே கொடுக்க போறோம், எதுக்கு வீடியோ? லைவ் மட்டும் போதுமா? இல்ல நம்ம கத்துறவங்க லைவ் போட்டு தனியா வீடியோ பேர போடுவோம்ல, அந்த மாதிரி போடுறதான்னு கேக்குறாப்ல. நம்ம 11 மணிக்கு லைவ் கொடுப்போம் இல்லையா, நேரடியா? அதுக்கு அது பதிலாதான் மாதிரி தான். அது மாதிரி தான். இது தனியா வீடியோ வேண்டியது இல்லையா? ஹலோ, ஒவ்வொருத்தரும் பேசுறத வீடியோவா அப்படி போட்டுடலாம்ப்பா யூடியூப்ல. ஏன் வேண்டாங்கிறீங்க? இல்ல அப்படி கேட்கல. ஆ, இத வந்து ரீல்ஸ் மாதிரி ரீல்ஸ் ஃபார்மேட்ல போடுறதா இல்ல வீடியோ ஃபார்மேட்ல போடுறதான்னு கேட்டான். வீடியோ ஃபார்மேட் போட்டிருக்கான். வீடியோ ஃபார்மேட்டுங்களா? ம். ஓகே. நீ எப்பவும் 11 மணிக்கு எப்படி போடுவ? போர்ட்ரைட்ல போடுவியா? ரீல்ஸ் ஆமா, ஃபார்மேட்ல? ரீல்ஸ் ஃபார்மேட்ல போடுவேன். சரி, ரீல்ஸாவே கொடுத்துருப்பான். சரி, லைவ் ஓகே. அப்படிதான் இருக்கு. 11 மணிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரியே கொடுத்துருவோம். சரி, ஓகே ஓகே. நம்பர், ஃபோன் நம்பர்? போன் நம்பர்லாம் வேண்டாம், இது கேள்வி பதில் நிகழ்ச்சி கிடையாது. ஓகே ஓகே ஓகே. ம். அப்ப இந்த ஃபோன் நம்பர் நம்ம இந்த எப்பவுமே போடுவோம்ல, அதை ரிமூவ் பண்ணிட்டா? ஆமா, போன் நம்பர்ல தேவையில்லை. சரி, ஓகே ஓகே. இது கேள்வி பதில் நிகழ்ச்சி கிடையாது, இது ம், பஞ்சாங்க வாசிக்கிறது மட்டும்தான். ஓகே ஓகே. ம். சரி, அப்ப இன்னொரு நிமிஷம் தான் இருக்கு, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. 10:10க்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம் மேடம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம்.
நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லைன்னா ஸ்டார்ட் ஐயா பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் எல்லாருமே குருவாழ்க போஸ்ட் குருவே துணை. போட்டுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கருத்தனை ஆணை முகத்தனை சிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தை பொந்தையில் வைத்தடி போற்றுகின்றமே. ஓம் ஸ்ரீ ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ அனதாய நமக. ஓம் ஸ்ரீ வத்சாய நமக. ஓம் ஸ்ரீ சசங்கர ரமதான சவிதேத்தினி சேவிதாய நமக. ஓம் ஸ்ரீ கடாச்சா ஹெங்கிர் பூத கமலா கொடி சேவிதாய நமக. ஓம் ஸ்ரீ சிவசக்தி ஐக்கியரூபிணி நமக. ஓம் ஸ்ரீ எழுதம்பி நமக. ஓம் ஸ்ரீ எழுதம்பி நமக. ஓம் ஸ்ரீ எழுதம்பி நமக. நமது ஸ்ரீ சார் ராமசாமி சார் கொஞ்சம் மியூட்டும் வீடியோவும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் பண்ணிட்டேன். ம். அனைவருக்கும் வணக்கம். நமது ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் இந்த பஞ்சாங்கம் வாசிப்பு, அதாவது பஞ்சாங்க படனம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் எங்க குருநாதர்கள் எங்களை வர சொல்லி சித்திரை 1ஆம் தேதி அன்று எங்களுக்கு மாணவர்களா வர சொல்லி அவங்க வாசிப்பாங்க. இந்த வருஷம் பஞ்சாங்கம் எப்படி, இந்த வருஷம் பலன் என்ன அப்படிங்கிறத ஐயா நாளைக்கு வெளியூர் போறதுனால நேத்தே அந்த நிகழ்ச்சி அங்கே நேரடியா பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம மாணவர்களுக்காண்டி ஐயாவையும் வர வச்சிருக்கோம். அப்புறம் கனியப்பன் சார் அவரையும் வர வச்சிருக்கோம். அவங்க 2 பேரும் மற்றும் கவிதா சக்திவேல் மேடம் 4 பேரும் சேர்ந்து உங்களுக்கு இந்த பஞ்சாங்கம் வாசிக்கிற இந்த வருஷம் பஞ்சாங்கம், அதாவது பராபவ வருடம் வருஷத்தைய இந்த பலன் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காண்டி இன்னைக்கு இந்த லைவ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லா பேரும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஐயாவை வணக்கங்க. ஐயாவை கூப்பிடலாம். ஐயா வாங்க. ஐயா வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஆடியோ கிடைக்குதுங்களா? கிடைக்குதுங்க. கேக்குதுங்க ஐயா. ஜோதிடத்தோடு தொடர்பு யாரெல்லாம் பஞ்சாங்கத்தை தொடுவதற்கு இந்த பிரபஞ்சம் அனுமதி அளித்திருக்கிறதோ அவர்கள் அனைவருமே பஞ்சாங்கத்தை வாங்கிய உடனே அதில் உள்ள நவகிரக மூர்த்திகளுக்கு மஞ்சள் பூசி பஞ்சாங்கத்துக்கு மஞ்சளை தடவி அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்திலே பூஜை செய்து அந்த பஞ்சாங்கத்தை நமது அலுவலகத்திலே இல்லத்திலே வைத்திருக்க வேண்டியது நமது கடமை. பஞ்சாங்கம் சித்திரை 1 என்று பிறக்கிறதோ அன்றிலிருந்து தன் தகவலை சொன்னாலும் ஜோதிடராகிய நமக்கு தை மாசத்திலிருந்தே பஞ்சாங்கம் தேவைப்படும். காரணம் என்னவென்றால் சித்திரை முதலாக முகூர்த்தம் எடுக்க தேவைப்பட்டால் அப்பொழுதே நமது கையிலே பஞ்சாங்கம் இருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு ஆண்டும் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்கிய உடனே நல்ல நாள் பார்த்து கடைகளிலே பஞ்சாங்கத்தை வாங்கி அதை முறையாக பூஜித்து வைத்துக் கொள்ள வேண்டியது ஜோதிடர்களின் கடமை. இன்றைய காலகட்டத்திலே குறைந்தபட்சம் 7-8 மாதங்களுக்கு முன்னதாக முகூர்த்தம் எடுத்தால்தான் திருமண மண்டபங்களை ஏற்பாடு செய்ய முடிகிறது என்று வாடிக்கையாளர்கள் கேட்பதன் காரணத்தால இந்த தை மாதம் என்பதை தற்பொழுது ஐப்பசி மாதமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கேற்ப பஞ்சாங்கங்களும் தீபாவளியை ஒட்டியே விற்பனைக்கு வந்து விடுகின்றது. எனவே ஐப்பசியிலே ஒரு நல்ல நாள் பார்த்து பஞ்சாங்கத்தை வாங்கி பூஜித்து நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஜோதிடத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவசியமான ஒன்று. அவ்வாறு வாங்கப்பட்ட பஞ்சாங்கம் இந்த பராபவ வருஷம் அல்லது ஒவ்வொரு தமிழாண்டும் என்று பிறக்கிறதோ அன்று முதல் அந்த ஆண்டு நிறைவு பெறும் வரை என்ன பலனை இந்த உலகத்திற்கு தரப்போகிறது, என்ன பலனை குறிப்பிட்ட ராசிக்கு தரப்போகிறது, என்ன பலனை குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு தரப்போகிறது என்பதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது.
அவ்வாறான தகவல்களை ஜோதிடம் கற்றறிந்த பேரறிஞர்களை கொண்டு தத்தம் அலுவலகங்களிலோ தம் இல்லங்களிலோ அருகாமையில் உள்ள ஆலயங்களிலோ இந்த பஞ்சாங்கத்தை படனம் செய்வது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிடம் திருப்பூர் சகோதரிகள் இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார்கள். நாளை காலை சீனிவாசன் சுத்த திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே 9:32 ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே 8:35 ரிஷப லக்கணத்தில பராபவ வருஷம் என்று வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கிறது. அவ்வாறாக இந்த பிறந்த வருஷம் நமக்கெல்லாம் எப்படி நல்லவைகளையும் அல்லவைகளையும் தர இருக்கிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்து அதற்கேற்ப நமது வாழ்க்கை சூழலை திட்டமிட வேண்டும் என்பதுதான் இந்த பஞ்சாங்க படனத்துடைய நோக்கம். நம்முடைய ஆயுள் காலம் சராசரியாக 100 ஆண்டுகள் என்று வைத்திருக்கிறார்கள். ராமானுஜ முனி போன்ற சில பேர் 120 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் 105, 106 என்று வாழக்கூடிய பெரியவர்கள் இருக்கிறார்கள். இதை வைத்துத்தான் நமக்கு தசாபுத்தி ஆண்டுகளை 120 வகுத்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு முன்னதாக வாழ்ந்திருந்த சித்தர்கள் எல்லாம் 3000 ஆண்டுகள் 4000 ஆண்டுகள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். அகத்திய பெருமான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தோராயமாக 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் கூட அவர்கள் 50 பராபவ வருஷத்தை பார்த்திருப்பார்கள். 50 பராபவ வருஷம் ஒன்று போலவே அடுத்த பராபவமும் இருந்ததா, அதற்கு அடுத்த பராபவமும் இருந்ததா என்று கணக்கிட்டுத்தான் அவர்கள் இந்த வருட பலனை வெண்பாவாக எழுதி வைத்து போயிருக்கிறார்கள். அதிலே இடைக்காட்டு சித்தர் ரொம்ப முக்கியமானவர். அவர்தான் 60 தமிழாண்டுகளுக்கும் வெண்பா எழுதி வைத்து போயிருக்கிறார். அந்த அடிப்படையிலே இந்த ஆண்டு மிக்க பராபவத்தின் மேதினியில் பின்மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது என்று இந்த வருட பலனை சொல்லியிருக்கிறார். இந்த பராபவ வருஷத்திலே பின்வரும் மாதங்களிலே மழை இருக்கும், முன் மாதங்களிலே மழை குறைவாக இருக்கும் என்று சொல்கிறார். பசுக்கள் எல்லாம் நன்றாக வாழ்ந்து பெருகி பால்வளம் பெருகும் என்று சொல்கிறார். 4 வகை உயிர்க்கும் இன்பம் கழிக்கும் என்றும் சொல்லி இருக்கிறார். ஆக பராபவ வருஷம் மத்தியமத்துக்கு மேலாக உத்தமத்துக்கு கீழாக ஒரு சராசரியான பலனை கொடுக்க இருக்கிறது என்பது இந்த வெண்பாவின் கருத்தாகும். இதுபோல இந்த வருஷம் எந்த நேரத்திற்கு பிறக்கிறது என்பதை வைத்து நமக்கு எப்படி தனிமனித ஜாதகம் இருக்கிறதோ அதே போல இந்த வருஷ ஜாதகத்தை கணித்து பலன் சொல்லக்கூடிய ஒரு முறையும் இருக்கிறது. இந்த வருஷம் பிறந்த நேரத்திலே இந்த நவகிரகங்கள் 9 பேரும் தங்களுக்குள் பதவியேற்றுக் கொள்வார்கள். யார் இந்த ஆண்டு அரசனாக இருந்து நாட்டை நிர்வகிப்பது, யார் மந்திரியாக இருந்து செயலாற்றுவது, யார் சேனாதிபதியாக இருந்து செயலாற்றுவது என்றெல்லாம் இந்த 9 பேரும் 13 துறைகளை பகிர்ந்து எடுத்துக் கொள்வார்கள். அந்த அடிப்படையிலே ராஜா யார், மந்திரி யார், சேனாதிபதி யார், எப்படியெல்லாம் பதவிகள் யாருக்கு போகிறதோ அவர்களை வைத்தும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று நவநாயகர் பலன் என்று சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. பஞ்சாங்க படனத்திலே முக்கியமான இடமாக நாம் கருதக்கூடியது 2. 1 கிரக பயிற்சி. எப்பொழுதெல்லாம் இந்த ஆண்டிலே சனி பயிற்சி இருக்கிறதா, குரு பயிற்சி இருக்கிறதா, ராகுகேது பயிற்சி இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் கவனிக்க இருக்கிறோம். காரணம், குருவின் பயிற்சியாலே குருபலம் இல்லாதவருக்கு குருபலம் கூடுதல், புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைத்தல் போன்ற நல்ல சுபகாரியங்களுக்கு வாய்ப்பாகவும், ராகுகேதுகளின் சுழற்சியினாலே
நம்முடைய கர்ம பலன்கள் நடைபெற காலமாகவும், சனியின் பெயர்ச்சியாலே 7.5 கால சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி போன்ற நிலைகளிலே சனி நமக்கு பலனை கொடுப்ப இருப்பதாலும் இதை மக்கள் ஆர்வமாக கேட்பார்கள். அதே போல இந்த வருஷத்திலே எப்பொழுதெல்லாம் கிரகணம் ஏற்படுகிறது, அந்த கிரகணத்தால் என்ன பலன், எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கிரகணர் நடப்பதை ரீதியாக வைத்துக் கொண்டு பலன் பார்க்க வேண்டியது அவசியம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்திலே கிரகணம் நடந்துவிட்டால் அந்த தமிழாண்டு முடியும் வரை அந்த நட்சத்திரத்தை சுபகாரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு விதி இருக்கிறது. ஆனா இது நிறைய பேர் நம்ம பார்க்கறது இல்லை. உதாரணமாக திருவோண நட்சத்திரத்திலே கிரகணம் நடந்து விட்டது என்றால், அந்த கிரகணம் ஒரு உதாரணமாக ஆவணி மாதத்திலே கிரகணம் நடந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்க. ஆவணி திருவோணத்திலே கிரகணம் நடந்து விட்டால், அது சந்திர கிரகணமாக இருக்கட்டும், சூரிய கிரகணமாக இருக்கட்டும், அந்த ஆவணிக்கு பிறகு வரக்கூடிய புரட்டாசியிலிருந்து பங்குனி மாதம் வரை எந்த மாதத்திலும் திருவோண நட்சத்திரத்திலே சுபகாரியங்களை முகூர்த்தம் குறித்து தரக்கூடாது என்று ஒரு விதி இருக்கிறது. ஆனால் இது பெரும்பாலான ஜோதிடர்கள் இதை பயன்படுத்துவதில்லை. இப்படியெல்லாம் பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த பஞ்சாங்க படனம் என்கிற நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இது கண்டிப்பாக ஒவ்வொரு ஆலயங்களிலும் செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு புராதனமான ஆலயங்களை தவிர மற்ற ஆலயங்களிலே இந்த நிகழ்வு நடக்கிறதா என்பது தெரியவில்லை. தினமும் பஞ்சாங்கம் கேட்கிறார் திருமலையப்பன். திருமலையிலே இருக்கக்கூடிய பெருமாள் தினமும் காலை சுப்பிரபாத சேவை முடிந்து தோமால சேவை முடிந்த பிறகு பஞ்சாங்க படனம் அன்றன்றே அவர் பஞ்சாங்கத்தை கேட்கிறார். அப்படி என்றால் நாளைக்கு விசேஷமான பஞ்சாங்க படனம் அங்கே நடக்கும். எனவே சோதரர்களாகிய நமக்கு இந்த பஞ்சாங்க படனம் என்பது அவசியமான ஒன்று. இதை சகோதரிகள் முன்னெடுத்து நடப்பதை கண்டு மிக்க மகிழ்ச்சி. அவர்களுக்கு அடியேனுடைய சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் இந்த பராபவ ஆண்டு அத்துணை நல வளங்களையும் அள்ளி தரட்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடியனுடைய ஆச்சாரிய சுவாமி திருவரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் பிரகிருதம் வராக மகாதேசிகன் சுவாமியின் திருவருளை கை கொண்டு எங்களுக்கெல்லாம் ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த எங்களுடைய குருநாதர் ஐயா மீனம் கே ராஜு அவர்களின் திருப்பாதம் வணங்கி அவர்களுடைய ஆசிகளோட உங்களையும் நாங்கள் வாழ்த்தி இந்த புத்தாண்டு நன்னாளிலே இன்னும் இறையருளும் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த ஆண்டு பிறப்பு பலன், நவநாயகர்கள் பலன், கிரகண பலன், கிரக பயிற்சி பலன், நட்சத்திர கந்தாய பலன் போன்றவற்றை எல்லாம் தொடர்ந்து சகோதரிகள் வழங்குவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. ஐயா மிக்க நன்றிங்கய்யா. நன்றி, வணக்கம். அவர் இன்னைக்கு அவசரமா ஊருக்கு கிளம்புற நேரம், அதாவது நம்ம கேட்டுக்கொண்டது பேர்ல ஐயா ஒரு 10 நிமிஷம்னாலும் எங்க மாணவர்களுக்கு நீங்க ஸ்பீச் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதனால ஐயா சிரமம் பார்க்காம நம்மளுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்க ஐயா.
அடுத்து கன்னிப்பன் சார் பேசுறாரப்பா. கன்னியப்பன் சார் வர முடியல போல இருக்கு. அப்படியா? நீங்களே ஆண்டு பலன் வாசிங்க. ஐயா வரலன்னா நீங்க வாசிங்க, பிரேக் விட வேண்டாம். சரிங்க. அனைவருக்கும் வணக்கம். நிகழும் மங்களகரமான வசந்த ருது உத்தராயணம் பராபவ வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை, தேய்பிரை துவாதசி திதி, சதய நட்சத்திரம், சுப்பிரமம் நாம யோகம், கௌளவ கரணம், அமிர்தாதி சித்த யோகம் கூடிய நன்னாளில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு பலன்ல நவநாயகர்களோட நிலைமைய ஈஸ்வரி ராஜா அவர்கள் வந்து வாசிப்பாங்க. வாங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தாண்டு அனைவருக்கும் இனிய பராபவ வருட புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். சரி, இந்த வருடம் அதாவது நவநாயகர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதவியை ஏத்துக்குவாங்க. அந்த மாதிரி இந்த வருடம் வந்து ராஜாவாக குரு பகவான் வர்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மந்திரியாக செவ்வாய் பகவானும், சேனாதிபதியாக சந்திர பகவானும், அர்க்காதிபதியாக சந்திரனும், மேகாதிபதியாக சந்திரனும், சஸ்யாதிபதியாக குரு பகவானும், ரசாதிபதியாக சனி பகவானும், நிராசாதிபதியாக குரு பகவானும், தானியாதிபதியாக புதன் பகவானும், பசு நாயகராக கோபாலனும் வராங்க. சரி, இவங்கெல்லாம் வந்து என்ன பலனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராஜாவா குரு வர்றதுனால இந்த வருடம், இந்த பராபவ வருடம் வந்து பொதுவான இது நாட்டு மக்களுக்கு ஆலய பூஜைகள், பக்தி வழிபாடுகள் எல்லாமே அதிகரிக்கும். அதே போல நம்ம ஜோதிடத்துல குரு பகவானை தான் நம்ம பொருள்காரகன், பொன்னன் அப்படின்லாம் சொல்லுவோம். பெரும்பணம் குரு பகவான் கூட காரகத்துவம். அப்படிங்கிறப்ப இந்த வருடம் ராஜாவாக குரு பகவான் வர்றதுனால பணப்புழக்கங்கள் மக்களிடையே நன்றாக இருக்கும். அதே போல வங்கித்துறை, சாஸ்திர சம்பிரதாயங்கள், மக்கள் வந்து நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிக்கிறது, வங்கியில பணப்புழக்கம், மக்களுக்கும் வங்கிக்கும் ஒரு தொடர்பு, இதெல்லாமே இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறதா நிறைய நீதிமுறைகள் அதிகரிக்கும். அதே போல காலத்துக்கு ஏற்ற மழை பெய்யும். ஏன்னா இங்க சேனாதிபதி, அர்க்காதிபதி, மேகாதிபதி இதெல்லாமே சந்திர பகவானா வர்றதுனால காலத்துக்கு ஏற்ற மழை பெய்யும். அதே போல குரு பகவான் ராஜாவா வர்றதுனால வெகு காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதாவது நார்மலா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அதாவது அவங்களுக்கு இந்த வருடம் அவங்க மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் மூலயமாவோ கண்டிப்பா இதுவரை சக்சஸ் ஆகலன்னா இந்த வருடம் அது கை கொடுக்கும். அப்ப குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிதான். ஏன்னா தெய்வ சங்கல்பத்தால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல வங்கிகள், தெய்வ ஆலயங்கள், ஆசிரமங்கள் இதுல உள்ள குறைகள் வந்து வெளிப்படும். அதாவது வங்கிகளை ஆனாலும் ஏதாவது தவறா ஏதாச்சும் வேலைகள்லாம் செஞ்சாங்கன்னா அதெல்லாம் இந்த வருடம் அவங்களோட இது வெளிச்சத்துக்கு வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். அதே போல ஆசிரமங்கள், தெய்வ ஆலயங்கள்ல ஏதாவது தப்பு பண்றதா இருந்தாங்கன்னா அதெல்லாம் இந்த வருடம் வந்து அது வெளியில அந்த குறைகள் வெளியில தெரியும். அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த வருஷம் ராஜாவோட குருபவனோட பலன்கள். அடுத்து மந்திரி செவ்வாயா வர்றதுனால, செவ்வாய்னாலே எப்பயுமே நம்ம போர் கிரகம், நெருப்பு கிரகம் சொல்லுவோம். அப்ப செவ்வாய் இந்த வருஷம் மந்திரியரா வர்றதுனால, அதாவது காலத்துக்கு ஏற்ற மழை பெய்தாலும் இவரோட வேலை இவர் செய்வாரு அப்படிங்கிற மாதிரி, தீயினால் ஒரு சில இடத்துல பயிர்கள் வந்து சேதம் ஏற்படும். அதே போல சில இடங்கள்ல சொற்ப மழை பெய்யும். இன்னும் பாத்தீங்கன்னா செவ்வாய் மந்திரியா ஒரு இதுல வந்து செவ்வாய் மந்திரியா வரப்ப அங்க நாட்டுல வந்து வீண் சண்டை சச்சரவுகள், வழக்குகள் இதெல்லாமே கொஞ்சம் பெருகும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா சேனாதிபதி சந்திரனா வர்றாரு. அப்படிங்கிறப்ப பொதுவாகவே சந்திரன் வந்து நம்ம தாயை குறிக்கக்கூடிய கிரகம், பெண்களோட ஆதிக்கம் சந்திரன் அப்படிங்கிறதுனால பெண்கள் ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அதே போல பெண்கள் சொல் பேச்சு கேட்டு ஆண்கள் நடக்கும் நிலை உருவாகும்.
அப்ப இது நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். வீட்டுல பெண்கள், தாய்மார்கள் ஏதாவது ஒரு சொன்னாங்கன்னா அவங்க சொல்றதை கேட்டு இவங்க நடந்தாங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் தான் கொடுக்கும். சரிங்களா? அடுத்து வந்து மழை, அதான் ஏற்கனவே நம்ம சொன்னோம், மழை வளம் நல்லாவே இருக்கும், விவசாயம் நல்லா செழிக்கும், மக்கள் நல்லா சுகமாக வாழக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான். அடுத்தபடியாக அர்க்காதிபதியும் சந்திரனா வர்றதுனால, பொதுவாகவே சந்திரன் நீர் கிரகம் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு மழை பொழிந்து விளைச்சல் இதெல்லாமே நல்லா இருக்கும், பொருளாதாரம் செழிப்பா இருக்கும், விலைவாசிகள் குறையும் அல்லது கட்டுக்குள்னால் வரும். சரிங்களா? அதே போல சகல துறைகளிலும் முன்னேற்றம் உண்டாகும், மக்கள் சுகமாக வாழ்வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேகாதிபதி. இந்த மேகாதிபதியும் சந்திரனா வர்றதுனால பொதுவாகவே இந்த வருடம் முழுவதும் நல்ல மழை பெய்யும் அப்படிங்கிற அமைப்பு தான். காலத்துக்கு ஏற்ற மழை பெய்யும், நீர்நிலைகள் நிரம்பும். அதனால இந்த வருடம் வந்து நிறைய கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் செஞ்சாங்கன்னா பரவாயில்ல, நீரை வந்து சேகரிச்சு அதுக்குண்டான வழிமுறை எடுத்தா நல்லா இருக்கும். நீர்நிலைகள் நிரம்பும், விவசாயம் செழித்து நல்ல விளைச்சலை தரும், விலைவாசி கட்டுக்குள்ள இருக்கும், மக்கள் சுகத்தோடும் சந்தோஷமா வாழ்வாங்க அப்படிங்கிற அமைப்பு தான். அடுத்து யார் பார்த்தீங்கன்னா சசியாதிபதி குரு. அப்ப இவர் சசியாதிபதியா வர்றதுனால அவரோட தானியங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலை, மெயினா கடலை, அடுத்து நெல், கோதுமை, இந்த தானியங்கள் வந்து அதிகமா பயிராகும், மஞ்சள் நிற பொருட்களோட வரத்து அதிகமாகும், அபிவிருத்தியாகும் மஞ்சள் நிற பொருட்கள். அதே போல காலத்துக்கு ஏற்ற தேவையான மழை பெய்யும், குரு அதாவது தெய்வ அனுகிரகத்தாலே மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அடுத்து ரசாதிபதி சனி பகவான வர்றதுனால இங்கேயும் பாத்தீங்கன்னா கசப்பு சுவையுள்ள பொருட்கள் நன்கு விருத்தடையும். அப்படிங்கிறப்ப எள்ளு இதெல்லாமே கசப்பு சுவையுடைய பொருட்கள் தான். சனி பகவானுக்கு உண்டான காரகம் யாரு? எள்ளு தானியம். அப்ப இந்த விளைச்சலும் அதிகமா இருக்கும். அதே போல இன்னும் சசியாதிபதி சனி பகவானா அவரோட காரகத்தை நல்லாவே கொடுப்பாரு. ஆனா நாசம் விளைவிக்கக்கூடிய திரவ பொருட்கள் உற்பத்தி அதிகமாகும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்து பாத்தீங்கன்னா நிராசிதிபதி குரு. அப்ப குரு பகவான் வர்றதுனால கனக புஷ்பராகம் மக்கள் வந்து அதிக பயன்பாட்டுக்கு வருவாங்க. எல்லாம் கேட்பாங்க இல்லையா, என் ராசிக்கு என் நட்சத்திரத்துக்கு என்ன கல் போடுறதுங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. பெரும்பாலும் மக்கள் வந்து இந்த கனக புஷ்பராகத்தை வந்து பயன்பாட்டுக்கு போடுவாங்க அப்படிங்கிறதான். அதே போல தங்கம் விலையும் கட்டுக்குள்ள வரும். இதுவரை போன வருஷம் உயர்ந்த அளவுக்கு இல்லாம ஒரு அளவுக்கு கட்டுக்குள்ள வரும் அப்படிங்கிற அமைப்பு தான். நவரத்னங்கள், தங்கம், வெள்ளி இவற்றின் வணிகம் வந்து அதிகமாகும். பொதுவாகவே மங்களகரமான காரியங்கள் அதிகமாக தங்கம், வெள்ளி பொருட்களின் பயன்பாடு அதிகமா இருக்கும். சரிங்களா? இப்ப போன வருஷம் வித்த விலையெல்லாம் 1 லட்சம் 1.25 லட்சத்துக்கு மேல போச்சு, மக்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க வாங்க முடியாம. ஆனா இந்த வருடம் வந்து அந்த அளவுக்கு வராது அப்படிங்கிற மாதிரிதான். அடுத்து பாத்தீங்கன்னா தானியாதிபதி புதன். அப்ப புயலினாலும் மழை சேதத்தினாலும் தானியங்கள் அதிகம் சேதமடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதாவது மழை பெய்யறது நல்லதுதான், ஆனா ஒரு விளைச்சல் நேரத்துல தேவையில்லாத மழை பெய்யக்கூடியது, புயல் காத்து அடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தும். அந்த நேரம் வந்து தானியங்கள் சேதமடையும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அதனால விவசாயம் செய்யறவங்க முடிஞ்ச அளவுக்கு எப்ப உரிய நேரத்துல அறுவடை போட்டு உரிய நேரத்துல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்குண்டான பாதுகாப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது அப்படிங்கிறதுதான். மழை பெய்யும் அதாவது மழை பெய்யும் புயலினால் பொதுமக்களும் ஆட்சியாளர்களும் கொஞ்சம் பிரச்சனைக்கு ஆளாவாங்க அப்படிங்கிற மாதிரிதான். இதை முன்கூட்டியே இந்த வருடம் இதை நடக்க போகுது அப்படிங்கிறப்ப அதுக்கு தக்கன அரசோ மக்களோ அதுக்கு உண்டான வேலைகளை இறங்குறது நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா பசுநாயகர் கோபாலனா வர்றாரு. அவர் பாத்தீங்கன்னா அந்த காலத்துக்கு ஏற்ற மழையும் பெய்யும், விருத்தி உண்டாகும், பொதுமக்கள் சுகமாக தன் வேலைகளை இனிதே கவனிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான். இந்த மாதிரி 9 நவ நாயர்கள் வந்து தன்னோட பொறுப்பை வகிக்கிறப்ப இந்த வருடம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பலனை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரிதான். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஆதாய விரயம். அதாவது பொதுவாகவே கேட்பாங்க இந்த வருஷம் என் ராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி வந்து சொல்லுவோம். ஏன்னா அவங்களாம் வருட கிரகங்கள் அப்படிங்கிறப்ப மெயினா இம்பார்ட்டன்ட் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. ஏன்னா குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு கட்டம் மாறுவாரு, சனி பகவான் 2 ஆண்டுகளுக்கு ஒரு கட்டம் மாறுவாரு, ராகுகேதுக்கள் 1 ஆண்டுகளுக்கு ஒரு கட்டம் மாறுவாங்க. மீதி எல்லாம் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் மாதக்கோள்கள். சந்திரன் வந்து 4 கிரகம் அப்படிங்கிறப்ப அவங்களோட பயிற்சி பெருசா யாரும் பலன் அதிகம நடக்கும். இருந்தாலும் பெருசா வர்த்த கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிதான். அப்ப இந்த வருடம் இந்த பயிற்சிகள்லாம் வச்சு பாக்குறப்போ எந்தெந்த ராசிகளுக்கு ஆதாயம் இதெல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு. அதாவது மேஷம், விருச்சகம் இந்த 2 ராசிக்காரங்களுக்கு ஆதாயம்ங்கிறது 11%,
விரயங்கிறது 5% தான். அப்ப இவங்களுக்கு 6% மிச்சமாகும் அப்படிங்கிற அமைப்பு ஒரு சேமிப்புக்குள்ள வரும். அப்ப இவங்களுக்கு ஆதாயத்தை விட விரயம் வந்து குறைவா தான் இருக்குது அப்படிங்கிற அமைப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் அனாரோக்கியம் அப்படின்னா இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படிங்கறது இந்த மேஷம் விருச்சகம் ராசிக்காரவங்களுக்கு ஆரோக்கியங்கிறது 7% நல்லா இருக்குது, 7% நல்லா இருக்குது அப்படிங்கறதா. ஏன்ப்பா யாரு ஏதோ கேட்டேங்க? நீங்க பேசுங்க. ஓகே. அடுத்து வந்து ராஜபூஜிதம் ராஜகோபம் அப்படிங்கிறப்ப கவர்மெண்ட்னால அரசாங்கத்தினால இந்த ராசிக்காரங்களுக்குலாம் என்ன நல்ல பலன், இல்ல அரசாங்கத்தினால யார் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அமைப்புல பாக்குறப்போ மேசம் விருச்சகம் ராசிக்காரவங்களுக்கு ராஜபூஜிதம்ங்கிறது 5% அப்படிங்கிறப்ப அப்ப இவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டிங் ஏதாச்சும் ஒரு அரசு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு இல்ல அரசு சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட இந்த காலகட்டம் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரிதான். ராஜகோபங்கிறது குறைவா தான் இருக்குது. அடுத்து இவங்களுக்கு சுகம்ங்கிறது 1%, துக்கங்கிறது 6% அப்படிங்கிறப்ப அப்ப துக்கம் இது கொஞ்சம் இவங்க மனசளவுல கொஞ்சம் துக்கப்படக்கூடியவங்க அதிகமா இருக்கும், துக்கம் அதிகமா இருக்கும். சுகங்கிறது 1% தான் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா ரிஷபம் துலாம் ராசிக்காரவங்களுக்கு, ஏன்னா இப்ப ஏன் 2 வீடை சொல்றோம்னா மேச ராசியும் விருச்சக ராசியும் செவ்வாயோட வீடு, அதனால இந்த 2 ராசிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி பலன் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ரிஷபம் துலாம் ராசிக்காரவங்களுக்கு இது 2 ராசியோட அதிபதி யாரு? சுக்கிரன். அப்ப இந்த 2 ராசிக்காரவங்களுக்கு ஆதாயம்ங்கிறது 5% தான், விரயங்கிறது 14% அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு வருமானத்தை விட செலவுகள் அதிகமாகும். அப்ப விரயம் அப்படிங்கிறத அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு சுப விரயமா செஞ்சுக்கிறது. இப்ப புதுசா ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணம்ங்கிறது வருமானத்தை விட காசு விரயம் தான் ஆகும். அந்த மாதிரி விரய செலவு இந்த வருஷம் அவங்களுக்கு நடக்கும். இல்ல வீடு வண்டி வாகனம் இது மூலயமா வாங்குறது மூலயமா அவங்களுக்கு விரயம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான். அப்ப இவங்களுக்கு ஆதாயம் 5%, விரயம் 14%. அடுத்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியங்கிறது 4%, அனாரோக்கியம்ங்கிறது 1%. அப்ப இவங்களுக்கு உடல் ரீதியா தொந்தரவு எதுவும் பெருசா இல்லை, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ராஜபூஜிதங்கிறது இவங்களுக்கு 6%, ராஜகோபங்கிறது 0. அப்ப ராஜபூஜிதம்ங்கிறது இவங்களுக்கு அரசுனால நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது தான். ராஜகோபம் இவங்களுக்கு இல்ல. இந்த ராஜகோபங்கிறது நம்ம அரசுனால தண்டனை, அதாவது என்ன தண்டனை, இப்ப பொதுவாகவே ஒரு ஹெல்மெட் போடாம ரோட்ல போனா கூட நம்ம ஒரு ஃபைன் கட்டுறோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அரசுக்கு நம்ம கட்டக்கூடிய அந்த ஃபைன், இதுதான் அரசு தண்டனை, அரசு ராஜகோபம் அப்படின்னு சொல்றது. அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சுகம்ங்கிறது 3%, மன்னிக்கவும் 3%, துக்கங்கிறது 5%. அப்ப இங்க கொஞ்சம் பெருசா இவங்க கவலைப்படக்கூடிய அமைப்பு இருக்கும், சுகத்தை விட துக்கம் இங்க ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான். அடுத்து பாத்தீங்கன்னா மிதுனம் கன்னி ராசிக்காரவங்களுக்கு இந்த 2 ராசி அதிபதி யாரு? புதன் பகவான். அப்ப இந்த 2 ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வருஷம் ஆதாயம்ங்கிறது 8%, விரயங்கிறது 11%. அப்ப இவங்களுக்கு விரயத்தை விட ஆதாயம்ங்கிறது குறைவா தான் இருக்குது, விரயம் 3% ஜாஸ்தியா இருக்குது அப்படிங்கிற மாதிரிதான். அப்ப இவங்களுக்கு ஆரோக்கியங்கிறது 6%, அனாரோக்கியங்கிறது 0 அப்படிங்கிறப்ப இவங்க ஆரோக்கியங்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான். ராஜபூஜிதம் இவங்களுக்கும் 6, ராஜகோபங்கிறது 0. அப்ப இவங்களுக்கும் அரசுனால ஒரு வருமானம், ஒரு நல்ல பலன் அப்படின்னே சொல்லலாம். இவங்க அரசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் அரசு சப்போர்ட், அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான். அடுத்து இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சுகம்ங்கிறது 3%, துக்கங்கிறது 5%. அப்ப துக்கத்தை விட சுகம்ங்கிறது கொஞ்சம் குறைவாத்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஏதாவது நினைச்சு மனசுக்குள்ள ஒரு துக்கப்படக்கூடிய அமைப்பு இது ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்து பாத்தீங்கன்னா கடகராசிங்கிறப்ப இது ராசி அதிபதி சந்திரன், ஒரு ராசி மட்டும்தான். அப்ப இந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா ஆதாயம்ங்கிறது 8%, விரயங்கிறது 2% அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு விரயத்தை விட ஆதாயம் அதிகமாவே இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியங்கிறது 3%, அனாரோக்கியங்கிறது 5%. அப்ப இந்த யாருக்கெல்லாம் ஆரோக்கியம் குறைவா இருந்து அனாரோக்கியம் அதிகமா இருக்குதா அவங்களுக்கெல்லாம் மருத்துவ ரீதியா உடல் ரீதியா தொந்தரவு கொடுக்கும். அப்ப இவங்க உடலை நல்லபடியா பாத்துக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான்.
அடுத்து இவங்களுக்கு ராஜபூஜிதம் அப்படிங்கிறப்ப 4%, ராஜகோபம் 1% தான். இதுவும் பெருசா இவங்களுக்கு அரசுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, அரசுனால சப்போர்ட்டிங் தான் இருக்குது அப்படிங்கிற அமைப்பு. இவங்களுக்கு சுகம்ங்கிறது 6%, துக்கங்கிறது 0%. ஏன்னா எல்லாம், அதாவது கடகராசிக்கு அஷ்டமச்சனி நடக்குது, இந்த பலன் சொல்றீங்க அப்படின்னா இந்த வருடம் அவர் 2.5 வருஷம் அந்த அஷ்டமச்சனியில இருப்பாரு. அப்ப இந்த காலகட்டம் கொஞ்சம் நல்ல, இந்த வருஷம் அவங்களுக்கு நல்ல பலனாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான். அடுத்து பாத்தீங்கன்னா சிம்மராசி. சிம்மராசிக்கிறவங்களுக்கு ஆதாயம் 5%, விரயமும் 5%. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான். இவங்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது 1%, அனாரோக்கியம்ங்கிறது 6%. அப்ப இந்த சிம்மராசிக்காரவங்க கண்டிப்பா உடல்நிலையை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான். அடுத்து பாத்தீங்கன்னா, மன்னிக்கவும், நான் அப்ப அதை கடகராசிக்கு அஷ்டமச்சனின்னு சொல்லிட்டேன், சாரி, சிம்ம ராசிக்கு தான் அஷ்டமச்சனி. கடகராசிக்கு சனி பகவான் 9ல தான் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பெருசா ஒன்றும் பாதிப்பு இல்லை. சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியங்கிறது 1%, அனாரோக்கியம்ங்கிறது 6% இருக்கனால இவங்க உடல் ரீதியா கொஞ்சம் உடம்பு ரொம்ப கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு அப்படிங்கிற மாதிரி தான். அடிக்கடி உடலை பரிசோதனை பண்றது, செக்அப் பண்றது, மெடிசன் சரியா எடுத்துக்கிறது, இதெல்லாமே இவங்களுக்கு உடல்நிலையை இந்த வருஷம் நல்லா கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ராஜபூஜிதம் 7%, ராஜகோபங்கிறது 3% தான். அப்ப இங்க ராஜபூஜிதம் சிறப்பா இருக்குது. அப்ப அரசுனால இவங்க எதுவும் ஃபைன் கட்டக்கூட தேவையில்லை, அரசு சப்போர்ட் இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு சுகம்ங்கிறது 5%, துக்கம்ங்கிறது 4% அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு கொஞ்சம் ஈக்குவலா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா தனுஷு, மீனம். இந்த 2 ராசியோட அதிபதி யாரு? குரு பகவான். அப்ப இந்த 2 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப ஆதாயம்ங்கிறது 14%, விரயங்கிறது 11% தான். அப்ப இவங்களுக்கு விரயத்தை விட ஆதாயம் ஜாஸ்தியாவே இருக்குது. அப்ப இவங்களுக்கு நல்ல ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது இவங்க வச்சுக்குவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆரோக்கியங்கிறது 5%, அனாரோக்கியங்கிறது 4% அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு ஆரோக்கியம் பத்தி கவலைப்பட தேவையில்லை, உடல்நிலை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான். இவங்களுக்கு ராஜபூஜிதம் 1, ராஜகோபம் 6. அப்ப இவங்க பாத்தீங்கன்னா மெயினா இந்த ஹெல்மெட் போட்டு போடுறது, எதெல்லாம் கவர்மெண்ட் ஒரு சட்டம் போடுறாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்றது இவங்க ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்க ராஜகோபங்கிறது 6% இருக்கிறதுனால இவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். இவங்களுக்கு சுகம்ங்கிறது 7%, துக்கம்ங்கிறது 3% தான். அப்ப இவங்களுக்கு சுகம் நல்லா இருக்கும். சுகம்னா என்னங்க? உடல் ரீதியா நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கிறது, தன்னோட வாழ்க்கைக்கு வேண அனைத்து சுகங்களையும் அவங்க பெறக்கூடிய அமைப்பு தான் இது. அடுத்து பாத்தீங்கன்னா மகரம், கும்பம். இந்த ராசிக்காரவங்க சனி பகவான் தான் 2 பேத்துக்குமே அதிபதி அப்படிங்கிறப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஆதாயம்ங்கிறது 2%, விரயங்கிறது 8% அப்படிங்கிறப்போ இவங்க ஆதாயத்தை விட விரயம் அதிகமா செய்வாங்க அப்படிங்கிற மாதிரிதான். இவங்களுக்கு ஆரோக்கியம் 6%, அனாரோக்கியம்ங்கிறது 0 அப்படிங்கிறப்ப உடல் ரீதியா இவங்களுக்கு பெருசா தொந்தரவு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா பூஜிதம் 6%, ராஜகோபங்கிறது 0 அப்படிங்கிறதுனால இவங்க அரசுனால ஒரு பெனிஃபிட் இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதாவது இப்ப போன வருஷம் ரொம்ப நாளா ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு வழக்கு கூட தொடர்ந்துருந்தாங்கன்னா இந்த வருஷம் இவங்களுக்கெல்லாம் வெற்றி, இவங்க பக்கம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா சுகம்ங்கிறது இவங்களுக்கு 3, துக்கம்ங்கிறது 5. அப்ப இது கொஞ்சம் சுகத்தை விட துக்கம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் ஏதாவது மன ரீதியா ஒரு வருத்தப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான். இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் பொருளாதாரம் எப்படி இருக்கும், அவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும், அரசு சப்போர்ட் எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கையில சுகம் துக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறது தான் இது. பொதுவாகவே ஒரு குடும்பத்துல பொருளாதார நிலையை அறியணும் அப்படின்னா, ஏன்னா ஒரு குடும்பத்துல 4-5 ராசிக்காரங்க இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப நான் சொன்னதெல்லாம் வச்சு எந்தெந்த ராசிக்கு எவ்வளவு இருக்கோ அதெல்லாமே மொத்தமா டோட்டல் சேர்த்து கூட்டி அது அதிகமா விரயம் வருதா, அதிகமா ஆதாயம் வருதான்னு பார்த்தாலே அந்த குடும்பத்துல இந்த வருஷம் ஆதாயமா விரயமா அப்படிங்கிற கணக்கை நீங்க எடுத்துக்கலாம். அதே போலதான் இந்த சுகம் துக்கம் ராஜபூஜிதம் ராஜகோபம் இது எல்லாத்துக்குமே நீங்க என்னென்ன ராசி இருக்கோ அத்தனை ராசிக்கும் நீங்க குடும்பத்துல மொத்த டோட்டல் பொது பலன் பார்க்கணும் அப்படின்னா அப்படி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதே போல இந்த வருடம் அதுதான் நான் சொல்லிட்டேன் நிறைய டைம், பராபவ ஆண்டின் மழை அளவு திருக்கணிதப்படி குரு ராஜாவா வர்றதுனால இந்த வருடம் 4 மரக்கால் தூணி மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது 100
யோஜனை நீளமும் 100 யோஜனை அகலமும் 100 யோஜனை ஆழமும் கொண்டதே ஒரு மரக்கால் கணக்கு. அப்ப 4 மரக்கால் மழை பெய்யும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அதனால 5ல் 1 பங்கு மழை பூமியிலும் 10ல் 3 பங்கு மழை மலைகளிலும் காடுகளிலும் அரை பங்கு சமுத்திரத்தையும் பெய்யும் அப்படிங்கிற அமைப்பு கொடுத்திருக்குது. பொதுவாகவே இந்த வருஷம் மழைங்கிறது நல்ல அமைப்பாவே இருக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அப்ப இந்த வருடம் எந்தெந்த எந்தெந்த கிரகங்கள் ஒவ்வொரு பதவியை வைக்கிறாங்க, எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு ஆதாயம் விரயம் அப்படிங்கிறத நம்ம இதுவரை பார்த்தோம். அடுத்து மேடம் கிரகத்தோட பெயர்ச்சி பலன்கள் பத்தி எடுப்பாங்க. கரண்ட் வேற இல்லை. அனைவருக்கும் வணக்கம். கன்னியப்பன் சார் வந்திருக்கீங்களா? சார் கன்னியப்பன் சார் இருக்கேன். சார் நீங்க கொஞ்சம் தாமதமா வந்துட்டீங்க, அதனால நாங்க ஆரம்பிச்சிட்டோம். பரவாயில்ல. சரி, நீங்க பராபவ வருட பத்தி பேசுங்க சார். சில விளக்கம் மட்டும் தாங்க. சொல்லுங்க சார். பரபவ வருஷம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுகள்ல இது 40வது ஆண்டு. 40வது ஆண்டு தான் 60 ஆண்டுகள் தமிழ்நாட்டுகள். அதுல 40வது ஆண்டு அப்படிங்கிறது பரபவ ஆண்டு அப்படின்னு சொல்றோம். இந்த ஆண்டு அதாவது இந்த ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் கலந்த மாதிரி தான் இருக்குங்க. இந்த ஆண்டு சுபிச்சமா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது, இல்ல ரொம்ப மோசமா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது கலந்த மாதிரி, எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்கும். இதுல நீங்க எல்லாமே பேசிக்கெல்லாம் சொல்லிட்டீங்க. நீங்க அதாவது ராஜா யாரு, மந்திரி யாரு, சேனாதிபதி யாரு, அர்க்காதிபதி யாரு அப்படிங்கிறது எல்லாமே நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. இப்ப இதுல என்னன்னா நான் ஒரு சுருக்கமான சில விஷயங்கள் மட்டும் நான் கோடிட்டு காட்டுற மாதிரி சில விஷயங்கள் சொல்றேன், என்ன நடக்கும் அப்படிங்கிறது மட்டும். இப்போ பரபவ ஆண்டினுடைய நவநாயகர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க இல்லைங்களா? அதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப குரு, செவ்வாய், சந்திரன் இப்படி எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இதை இந்த மாதங்கள் 12 மாதங்களை அந்த கண்ட்ரோலர் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ராகு கேதுனுடைய அமைப்பு உள்ளதுதான். அவங்கதான் இதை ஆட்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு மாதத்துக்கு உண்டான பலனை நான் சொல்றேன். அதாவது முதல் மாதம் சித்திரை மாதத்தினுடைய அதை கண்ட்ரோல் பண்ணிக்க ஆட்சியில இருக்கக்கூடிய அதுக்கு பேர் ஆனந்தன்னு பேருங்க. அது என்ன பண்ணும்னா மிதமான மழையை கொடுக்கும், விவசாயம் நல்லபடியான விவசாயத்தை கொடுக்கும், மக்கள் அமைதியாக வாழ்வார்கள் அப்படிங்கிறது அந்த சித்திரை மாதத்தினுடைய பலன். அதை கொடுப்பவர் ஆனந்தன் அப்படின்னு பேருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்தை வழிநடத்துபவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வாசுகி அப்படிங்கிறவன். இந்த வாசுகி என்ன பண்ணுவாங்கன்னா சீரான மழையை கொடுக்கும், பயிர்கள் நன்றாக வளரும், பொருளாதாரம் சற்று உயரும் அப்படின்னு பலனை கொடுப்பார். இது வாசுகி வைகாசி மாசத்துக்கு கொடுக்கக்கூடிய பலன். அடுத்து பாத்தீங்கன்னா ஆனி மாசம் தட்சகன். ஆனி மாசம் தட்சகன். இப்போ ஆனி மாசத்துல வெப்பம் அதிகமா இருக்கும், பயிர்களுக்கு சற்று சிரமம் ஏற்படும், தீ விபத்து ஏற்படும், அதாவது பயிர்கள் தீயினால் நாசமடையும் அப்படிங்கிறது பலனை இந்த தட்சகன் கொடுக்குறாரு. அடுத்து வர ஆடி மாசம். ஆடி மாசத்தை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு பலனை கொடுக்கூட கார்கோடகன் அப்படின்னு பேருங்க. இந்த கார்கோடகன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நல்ல மழையை கொடுக்கும், விவசாயத்திற்கு உகந்த இதை கொடுக்கும், கால்நடைகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த கார்கோடகன் அந்த மாதிரி பலனை கொடுப்பாரு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆவணி மாதம். ஆவணி மாதத்தை நான் வழி நடத்துவர் யாருங்கன்னா பத்மன் அப்படின்னு பேருங்க. இவர் என்ன பண்ண சீரான காலநிலை இருக்கும், பயிர்கள் நிலை பெறும், மக்கள் நல்லபடியாக இருப்பாங்க அந்த ஆவணி மாசம் அப்படின்னு சொல்லுதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம். புரட்டாசி மாசத்துல மகாபத்மன். புரட்டாசி மாசத்தை மகாபத்மன் வழி நடத்துவார். அவர் அதிக மழை வாய்ப்புகளை கொடுக்கிறார். வெள்ளம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள், பயிர்களுக்கு சேதம் ஏற்படும், மக்கள் சிரமப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம். ஐப்பசி மாசத்தை பத்தி வழி நடத்துவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சங்கன் வழி நடத்துவார். வடகிழக்கு மழை தொடரும், அதாவது நெல் பயிருக்கு நல்லது, வருமானம் உயரும், மக்களுடைய பாத்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தை மாசத்தினுடைய பலனை சங்கன் தருவார். அடுத்து கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தை வழி நடத்துவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா புலிகன் வழி நடத்துவார். இவர் மழை அந்த கார்த்திகை மாசம் மழை குறைவா இருக்கும், மக்கள் பாத்தீங்கன்னா பலன் அப்படிங்கிறது குறைவான பலன்கள் கலந்த மாதிரி இருக்கும், நல்லது கெட்டது கலந்த மாதிரி இருக்கும். உடல்நலம் கவனம் தேவை. அந்த மாதங்கள்ல இல்ல சில தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். இது சூட்சமாக சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை மாதம். அடுத்து பாத்தீங்கன்னா மார்கழி மாதம். மார்கழி மாதத்தை கர்ஷனன் வழி நடத்துவார். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாசத்துல குளிர் கடுமையா இருக்கும், அதிகமான குளிர்கள் அதிகமா இருக்கும். அதாவது அந்த பனி பிரதேசங்கள் எல்லாம் பயிர்கள் எல்லாம் பனினால ரொம்ப பாதிக்கப்படும் அப்படிங்கிறது.
அடுத்து வந்து பயிர்கள் மெதுவாக வளரும், பயிரினுடைய வளர்ச்சி கம்மியா இருக்கும், ஆன்மீகம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாப்படி. அடுத்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து இப்ப வந்து நம்ம கார்த்திகை வரைக்கும் பார்த்துருக்கோம். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி வரைக்கும் பார்த்துருக்கோம். தை மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாதத்தை ஆனந்தன் வழி நடத்துவார். அது வந்து அந்த சித்திர மாதத்தினுடைய பலனும் தை மாதத்தினுடைய பலனும் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் வாசி வழி நடத்துவார். வாசி வந்து அந்த வைகாசி மாசத்தினுடைய பலனை தான் உங்களுக்கு வந்து மாசி மாசம் கொடுப்பாங்க, அதே மாதிரி இருக்கும். அடுத்து ஆணி மாசத்தினுடைய பலன் வந்து தர்ஷகன் தருவார். அதே பலனை பங்குனி மாசத்துக்கு அந்த பலனை வந்து திரும்பவும் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இதுல வந்து பரபவ வருஷத்தினுடைய இந்த இது பலன் சொல்லப்பட்டிருக்குது. பொதுவா இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆண்டினுடைய ராஜாவா வந்து குரு வர்றதுனால பணப்புழக்கம் வந்து நல்லபடியா இருக்குங்க. இந்த ஆண்டு வந்து புழக்கம் நல்லபடியா இருக்கும். அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, ரெண்டாவது அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாங்க. சண்டை சச்சரவுகள் இந்த ஆண்டு வந்து இருக்கும். ஆனா வந்து அது இடையில வந்து நிறுத்திடுவாங்க. திரும்ப வந்து கொஞ்ச நாள் கேப் விட்டுருவாங்க. திரும்ப வந்து அதைய மீண்டும் போர் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுடைய இது வந்து ஆதிக்கம் இந்த வருடம் அதிகமா இருக்கும். பெண்கள் வந்து அது வீடானாலும் சரி, ஒரு அலுவலகமானாலும் சரி, இல்ல அரசியலானாலும் சரி, இல்ல உலகத்தினுடைய நடப்புகள்ல பாத்தீங்கன்னாலும் எல்லா நாடுகள்லயுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெண்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் நல்லது, யாருக்கெல்லாம் கெட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ராஜாக்களுக்கு பீடை, பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்கு நல்லதில்லை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் பூஜை பண்ணக்கூடிய குருமார்கள், அப்புறம் வந்து இந்த சாஸ்திரம் கட்டுற ஜோதிடர்கள், இந்த மாதிரி இந்த ஜோதிடம், சாஸ்திரம் பிளஸ் வந்து இந்த அரசியல் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த வருடம் வந்து அவ்வளவு சிறப்பா இல்லை. அவங்களெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த ஆண்டுல பொதுவாகவே ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு கிருமி சம்பந்தப்பட்ட ஒரு நோய் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லி இங்க பதிவு பண்றோம். அடுத்து நீங்க தொடரலாங்க மேடம். நன்றி. மிக்க நன்றிங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் என்னோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆர்வமாக இருப்பீங்க. இப்ப தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போது இந்த கோச்சார பலன்கள்லாம், கோச்சார கிரகங்கள் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா குரு பகவான், தனகாரகனாகிய குரு பகவான் வந்து மிதுன ராசியில இருக்காரு. சிம்ம ராசியில கேது பகவானும், கும்ப ராசியில ராகு பகவானும், சனி பகவான் பாத்தீங்கன்னா மீன ராசியில. இதுதான் வருட கிரகங்களோட நிலைமை. மாத கிரகங்களான செவ்வாய், சூரியன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா செவ்வாய் புதன் 2 பேருமே மீனத்துலதான் இருக்காரு. சூரியன் சுக்கிரன் மேசத்துல. ஏன்னா தமிழ் மாதம் சித்திரையில பிறக்கிறதுனால சூரியன் எங்க இருப்பாரு? மேசத்துல. அப்புறம் இப்படி வந்து அன்னைக்கு வந்து திருவோணம் என்ன நட்சத்திரம்? சதய நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அதனால சந்திரன் வந்து எங்க இருப்பாரு? கும்பத்துல இருப்பாரு. அப்ப மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் நிலைமை இதுதான். சரி, இது இப்படியே நீடிக்குமா அப்படின்னு கேட்டா, இந்த வருடம் அதாவது சித்திரை மாதத்துல இருந்து அடுத்து பங்குனி மாதம் வரைக்கும் கிரகங்களோட நிலைமை என்ன, கிரகங்கள் எப்பப்ப வக்ரம் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப குரு பகவான் பாத்தீங்கன்னா 1/6/2026 அன்னைக்கு மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. சரிங்களா? கிரக பயிற்சி குரு பகவான் 1/6/2026 அன்னைக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் வந்து அங்க வந்து ஒரு 3 மாசம் இருக்காரு. அதன் பிறகு என்ன பண்றாருன்னா அதிசாரமா போறாரு. 31/10/2026 கடகராசியில இருந்து சிம்ம ராசிக்கு அதிசாரமா போறாரு. திரும்பவும் என்ன ஆகுறாருன்னா 24/1/2027 சிம்ம ராசியில இருந்து கடகராசிக்கு வக்ரம் ஆகுறாரு. அதாவது தன்னுடைய வக்ர நிலைமை எப்படி இருக்குதுங்க, வக்ரமாயி கடகத்துக்கு திரும்பும் போது 24/1/2027. இதற்கிடையில சிம்மத்திலேயே அவர் வந்து வக்ரம் ஆவார். அது எப்போ அப்படின்னா 13/2/2026 இருந்து 23/1/2027 வரைக்கும் அவர் வந்து சிம்ம ராசிலேயே வக்ர நிலையில இருப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி இந்த வருடம் கிடையாது. அதே போல ராகு கேது பயிற்சி வேணா இருக்கு. இந்த ராகு கேது எப்ப பயிற்சி ஆகுறாங்க அப்படின்னா 5/12/2026 ராகு பகவான் வந்து கும்பராசில இருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசில இருந்து கடக ராசிக்கும் கிரக பயிற்சி ஆவாங்க அப்படிங்கிறதுதான். சரி, இப்ப 12 ராசிக்கும்
நம்மளுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும். இந்த கிரக பயிற்சிகளும் அதே போல மாத கிரகங்களும் மாறும்போது, வருட கிரகங்களும் மாறி மாறி கோச்சார கிரகங்கள் நகரும் போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது பொதுப்படையான பலன்களை நம்ம இப்ப பார்க்கலாம். உங்களுடைய இதுல வந்து தீய பலன்கள், ஒரு நன்மை தரக்கூடிய வாய்ப்பு இல்லாத கிரகங்கள், ராசிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய திசா புத்திகள் என்ன நடக்குது, அது திசா புத்திகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கறத பார்த்துதான் நீங்க இந்த பலனை வந்து முழுமையாக நீங்க தெரிந்து கொள்ள முடியும். இது வந்து ஒரு 25% இந்த பலனை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான். சரிங்களா? இந்த பலனை வைத்து எனக்கு இப்படிதான் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. உங்களுடைய திசா புத்திகளையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்ப மேச ராசி. இப்ப மேச ராசின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேச ராசிக்கு எத்தனாம் இடத்துல குரு எத்தனாம் இடத்துல இருக்காரு? 3ஆம் இடத்துல இருப்பாரு. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு போவார். அதாவது முயற்சி ஸ்தானத்திலேயே இருக்கிறாரு. அடுத்து சுகஸ்தானத்துக்கு போவார். 4ஆம் இடத்துக்கு மாறிடுவார். அடுத்து சனி பகவான் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இந்த வருடம் முழுவதும் பாத்தீங்கன்னா 12ஆம் இடமான விரயஸ்தானத்துலதான் இருக்காரு. அடுத்து ராகு வந்து 11ஆம் இடத்துலயும், கேது வந்து 5ஆம் இடத்துலயும் இருக்காரு. சரி, இந்த கிரகங்கள் வந்து ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 இருக்கிறது சிறப்பு. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இவங்களுக்கு பூர்வ புண்ணியமோ, குழந்தைகள் வழியாகவோ, அல்லது இவங்களுடைய குலதெய்வம் பிரச்சனை, குலதெய்வம் கும்பிடக்கூடிய இடத்துலயோ இவங்களுக்கு வந்து சிறு சிறு தடைகள், தாமதங்கள் இது மாதிரி கேது வந்து உண்டாக்கி கொடுப்பாரு அப்படிங்கறதுதான். அதே போல குரு வந்து பாத்தீங்கன்னா தனக்காரங்க 3, 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல வரும்போது அவர் கடகராசியில ஒரு உச்சம் பெறக்கூடிய நிலைமை. அதனால வீடு, வண்டி, வாகன வசதியில வீடு ஏதாவது அவங்களுக்கு வந்து ஒரு விற்பனை ஆகல அப்படின்னா அந்த வீடு சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாமே ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்னா, மேசராசியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் அவங்களுக்கு வந்து 70% வரைக்கும் அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துலயும், அடுத்து ஜூன் மாதத்துக்கு பிறகு 3ஆம் இடத்துலயும் குரு பகவான் இருப்பார். 2ஆம் இடத்துல இருந்து பொருளாதார வசதி நல்லா உயர்வாக கொடுத்துருவாரு. 3ஆம் இடத்துக்கு வரும்போது தன்னுடைய முயற்சிகள்ல கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுப்பாரு. அதே போல மீடியாவில் இருக்கக்கூடியவங்க, ஒரு தகவல் தொடர்பான விஷயங்கள்ல கலைத்துறையில இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு புகழ் கௌரவம் எல்லாம் கூடக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்காரு. 3, 6, 11ல சனி பகவான் இருப்பது மிக சிறப்பான பலன்கள். இருந்தாலும் சனி பகவான் ராசியையும் பார்க்கறதுனால உடல் நலத்துல மட்டும் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்து பாத்தீங்கன்னா ராகு 10ஆம் இடத்துல, அதாவது ராகு 10ஆம் இடத்துல இருந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு இடத்துல இருக்க விட மாட்டாரு. அந்த தொழிலுக்காகவோ அல்லது வேலைக்காகவோ அவங்க வந்து பயணம் மேற்கொண்டுட்டே இருக்கிற மாதிரியான வாய்ப்பு அவங்களுக்கு உருவாகும். அது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருக்கும். நல்ல புதிய மாற்றங்கள், புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். உடல் நலத்துல மட்டும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும். கேது வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுகஸ்தானம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் இந்த வருடம் மிக சிறப்பான வருடம். எதிர்பாராத தனவரவுகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசியிலேயே இருக்காரு. இப்போ அடுத்து வந்து ஜூன் மாதத்துக்கு பிறகு 2ஆம் இடமான தனஸ்தான அதிபதி தனஸ்தானத்திலேயே வந்து அமர்றாரு. உச்சம் பெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கும்போது ஒரு வேலையிலயோ அல்லது தொழிலையோ அவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, ஒரு புகழ் கௌரவம், அவங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம், இது எல்லாம் கண்டிப்பா ஒரு இன்கிரிமெண்ட், ஒரு இன்சென்டிவ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இடமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுதான். சனி பகவான் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்களை கொடுப்பாரு. இருந்தாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. அதாவது சந்திரன் மேல குரு எப்பவுமே இருக்கும்போது மனப்பதட்டம், குழப்பம், ஒரு ஆக்சிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இதற்கு தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்றது மட்டும்தான். மெடிடேஷன் காலையில ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டு அதன் பிறகு உங்க வேலையை தொடங்கினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ராகு 9ஆம் இடத்துலயும், கேது 3ஆம் இடத்துலயும் இருக்கு. அப்போ முயற்சிகள் பண்ணும்போது மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்க கண்டிப்பாக இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கடகராசி. இந்த கடகராசிக்கு பாத்தீங்கன்னா குரு 12ஆம் இடத்துல இருந்துட்டு இருந்தாரு. அடுத்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தன்னுடைய ராசிலேயே வந்து உச்சம் பெறக்கூடிய குரு பகவானாக இருக்கு. அப்போ சுபகாரிய நிகழ்ச்சிகள், குழந்தைகள் மூலமாக சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும். குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் செய்து வச்சு சுபகாரிய நிகழ்ச்சிகள் முன்னாடி நின்று செய்யக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு உருவாகும். 12ல குரு பகவான் இருக்கும்போது
சுப விரயங்களை கொடுத்திருப்பாரு. கண்டிப்பா ராசியில் இருக்கும் போதும் கண்டிப்பாக இவருக்கு வந்து ஒரு தெளிவான சிந்தனை, தெளிவான அமைப்பு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடத்துல இருந்து பூர்வீக பிரச்சனை, பூர்வீக சொத்துக்கள் இதன் மூலமாக சிறு சிறு தடை தாமதங்களை கண்டிப்பாக உருவாக்குவார் அப்படிங்கிறது தான். மாணவர்கள் அப்படின்னு பொதுவா பாத்துக்கிட்டீங்கன்னா மாணவர்களுக்கு நான் கடைசியா சொல்றேன். சரி, ராகு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் பயணத்தை அதிகப்படுத்தி அலைச்சலா அதிகமாக கொடுப்பாரு. பயண அலைச்சல்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதா. கடகராசிக்கு குரு பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல புகழையும் தேடி கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. அடுத்து 12ல குரு உச்சமான குருவாக இருக்கு. 11ஆம் இடம் இருக்கிற வரைக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் அவங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கனால குழந்தைகள் மூலமாக ஒரு லாபமோ அல்லது தொழில் மூலமாக ஒரு லாபத்தை அள்ளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமாக இருக்கிறதுனால 12ல குரு வரும்போது இவங்களுக்கும் கண்டிப்பாக விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா கொடுப்பாங்க. இந்த விரயத்தை வந்து சுப விரயமாக்குறது இவங்களுடைய சாதுரியத்துலதான் இருக்குது. அப்ப பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் கண்டிப்பாக இவங்களுக்கு வேணும். ஒரு நல்ல ஒரு யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய தெளிவான சிந்தனை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இவங்களும் பாத்தீங்கன்னா காலையில மெடிடேஷன் பண்றது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறது. மெடிடேஷன் பண்ணும்போது காலையில ஒரு ஒரு 10 நிமிடம் தியானம் செய்துட்டு அதன் பிறகு உங்க காரியத்தை துவங்குனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு அப்படின்றதுதான். அதே போல 8ல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால சில அலைச்சல்கள் வேலையில இருக்கு. இந்த அஷ்டமச்சனி நடக்கும்போது மட்டும் வேலையை விட்டு விலகி காணக்கூடாது. வேலையை விட்டு வெளியேறாம இருந்தா அது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நம்மளுக்கு தோணலாம் இன்னொரு பக்கம் போனா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்லாம் நினைக்கலாம். ஆனா வந்து அங்க போனாலும் அங்க அதற்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம் கண்டிப்பாக கொடுக்கதான் செய்வாங்க. அதனால சிம்ம ராசிக்காரவங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வேலை இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துரும். அதனால வேலை விட்டு வெளியே போகாம இருக்கிற இடத்துல பொறுமை காப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமானது ஒன்றாக இருக்கு. 7ல ராகு அப்படிங்கும்போது ராசியிலேயே கேது அப்படிங்கும்போது கண்டிப்பா மைண்ட் எப்பவுமே ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில ஒரு விரக்தியில இருப்பாங்க அப்படிங்கிறதுனால இவங்களும் கண்டிப்பா காலையில ஒரு 10 நிமிடமாவது மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இது எல்லாமே இவங்களுக்கு மிக நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அடுத்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி. கன்னி ராசிக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் நேரடி பார்வையில கன்னி ராசியை பாக்குறாரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இவங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எட்டி பார்க்கதான் செய்யும். பயணங்கள், பயண அலைச்சல்கள் கண்டிப்பாக உருவாகும். குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துல இருந்தாரு. ஒரு பதவி உயர்வு. அடுத்து 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால மூத்த சகோதரர் வழியாக அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல ஆதரவு, ஒரு தனம், லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கு. 10, 11 ரெண்டுமே நல்ல இடமாக இருக்கிறதுனால கண்டிப்பா இவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டத்துக்கு பின் வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால கன்னிராசிக்காரர்கள் பொதுவா பாத்தீங்கன்னா பண பரிவர்த்தனைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ராகு 6ஆம் இடத்துல. அப்ப வேலை பளு, உயர் அதிகாரிகளால ஒரு பிரஷர், ஒரு பயண அலைச்சல் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஹெல்மெட் போடாம போக வேண்டாம். பாதுகாப்பு உபகரணங்கள் எடுத்துட்டு போவது மிக சிறப்பு அப்படிங்கிறது தான். அடுத்து பாத்தீங்கன்னா 12ல கேது. தூக்கம் கொஞ்சம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் இவங்க வந்து நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு அதன் பிறகு இவங்க தூங்கினாங்கன்னா கண்டிப்பா நல்ல உறக்கம் வரும் அப்படிங்கிறது தான். இவங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க புதிய முதலீடு போட வேண்டாம் அப்படிங்கிறதையும் நான் கொஞ்சம் எச்சரிச்சுப்பேன். இருந்தாலும் 11ல குரு வரும்போது ஒரு நல்ல காலமாக இருக்கிறதுனால கோல்டுல இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு தடவைக்கு இருமுறை நல்லா யோசிச்சுட்டு சிந்திச்சு அதன் பிறகு செயல்படுங்கள். புதிய முதலீடு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கறது நான் சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா குருவோட பார்வையிலேயே இருக்காங்க துலாம் ராசி. குரு வந்து 9ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பு. ஆன்மீக பயணம், ஆன்மீக சிந்தனைகள் அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு பட்டம், பதவி, புகழ், கௌரவம் இதெல்லாம் தேடி தரும். எது தொழிலையும் அவங்க வேலையின் மூலமாக ஒரு புகழ், கௌரவம், மரியாதை வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறதுதான். பண பரிவர்த்தனையில மட்டும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 3வது நபர், தெரியாத நபர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். சனி பகவான் 6ல இருக்கிறதுனால கண்டிப்பா தொழில் சம்பந்தமான விஷயத்துல
இடையூறுகள் இடைஞ்சலை கொடுத்தாலும் சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்குது சிறப்பு அப்படிங்கறதுனால புதிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஒரு நீடித்த ஒரு அனுபவத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறதுதான். தொழிலையோ அல்லது வேலையிலயோ சனி பகவான் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பாரு, பக்குவத்தை கொடுப்பாரு அப்படிங்கறத நம்ம இங்க சொல்லிக்குவோம். அடுத்து பாத்தீங்கன்னா ராகு 5ஆம் இடத்துல. வீடு கட்டாம இருக்கிறவங்க வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, அல்லது பூர்வீக இடத்துல வீடு கட்டுறவங்க குலதெய்வ கோயிலுக்கு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அது நல்ல முறையில நடந்தேறும் அப்படிங்கிறதுதான். கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும், கடன் உதவிகளும் கிடைக்கும். அதனால சுபகாரிய நிகழ்ச்சிகள், சுப விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. கேது 11ஆம் இடத்துல இருந்தாலும் ஜோதிட துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக, ஒரு லாபமாக அமையும் அப்படிங்கிறது தான். மூத்த சகோதரனால சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் அது நல்ல விதமாக அமைந்து நல்ல ஒரு தீர்வு காண முடியும் அப்படிங்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் சிரமத்தை கொடுத்திருப்பாரு. அடுத்து ஜூன் மாதத்துக்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு வரும்போது 9ஆம் இடம் அப்படிங்கிறது நல்லது. தன்னுடைய இடத்து, அதாவது தன்னுடைய வீட்டுல இருந்து வெளியேறி வெளியிடங்கள்ல போய் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்போ அல்லது வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறது தான். அப்ப பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடிய, வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கும். 9ஆம் இடம் அப்படிங்கும் போது ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். பக்தி, நல்ல ஒரு பக்தி சிந்தனை, பக்தி பெருவெள்ளம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அவங்க சிவ வழிபாடு செய்வது மிக சிறப்பு. மேலும் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல கேது அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்களோ அல்லது வேலை சார்ந்த விஷயங்களோ சிறு சிறு தடைகள் இருந்தாலும், அதாவது எதா இருந்தாலும் சுறுசுறுப்பாக இருந்து இவங்களுடைய பேச்சுக்கள்னால கண்டிப்பாக அதுல இருந்து மீண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறதுதான். ஒரே இதை படுத்துற மாட்டாங்க. அவங்க தன்னைத்தானே சுய முன்னேற்றம் செய்து கொள்வாங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கனால ஒரு இடத்துல இருக்க விட மாட்டாரு. பயணம் அடிக்கடி போகும்போது சுகஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதனால விருச்சிக ராசி நபர்கள் உடல் நலத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கு அப்படிங்கிறது தான். அடுத்து பாத்தீங்கன்னா தனுசு. தனுசு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல குரு நேரடி பார்வையில ராசியை பார்த்துட்டு இருக்காரு. மன சிந்தனைகள், மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கி தெளிவான சிந்தனைகள்ல இருப்பாங்க. அடுத்து வரக்கூடிய வாய்ப்பு, தன்னுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால ஒரு போராட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுப்பாங்க. புதிய வேலை வாய்ப்பும் கொடுப்பாங்க. அதே போல புகழ் கௌரவத்தையும் கொடுப்பாங்க. எதிர்பாராத தனவரவையும் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படிங்கிறது தான். ஏற்கனவே வசூல் ஆகாத பணம் இந்த டைம் வசூல் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் 8ஆம் இடத்துல உச்சம் பெறுறதுனால கொஞ்சம் போராட்டத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படிங்கிறது தான். 3ல ராகு இருக்கிறதுனால மீடியா, கலைத்துறையில, ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. நல்ல குருவோட பார்வையும் இருக்கிறதுனால 3ஆம் இடம் நன்றாக இருக்கும். தகவல் தொடர்பு, மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். 4ல சனி பகவான் கண்டிப்பா சுகஸ்தானத்தை எடுப்பாரு. உடல் நலத்துல கண்டிப்பா இவங்க அக்கறை செலுத்தணும். உடல் நலத்துல ஒரு சாப்பாடுங்கிற விஷயம், பயணங்கள் அடிக்கடி போவாங்க. இருந்தாலும் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சரியான நேரத்துக்கு சாப்பிடுவது, சரியான நேரத்துக்கு ஓய்வு எடுப்பது, இந்த இரண்டையுமே இவங்க சரியா செஞ்சாங்கன்னா உடல் நலத்துல கொஞ்சம் சரிசமமாக சீராக இருக்கும் அப்படிங்கிறது தான். 9ல கேது அப்படிங்கும்போது ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒரு வெளியூர், வெளி மாநிலம், இந்த மாதிரியான இடங்களுக்கு போய் ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு பயணங்கள்ல கண்டிப்பாக இவங்க ஈடுபாடு இருக்கும் அப்படிங்கிறதுதான். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடுமையான போராட்டத்திற்கு வெற்றி தான். அடுத்து பாத்தீங்கன்னா மகரம். மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது 2ஆம் இடத்துல இங்க ராகு. அப்போ உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். சாப்பாடு விஷயத்துல இவங்க கண்டிப்பா கேர்ஃபுல்லா இருக்கணும். பொறுமை, நிதானம் கண்டிப்பாக இருக்கும். பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான். அப்போ முயற்சியில கொஞ்சம் சிறு சிறு தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். சகோதர வழியில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இருந்தாலும் இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா கடகத்துக்கு குரு வரும்போது மீனத்தை பார்ப்பாரு. அப்ப 3ஆம் இடம் பலம் வேண்டும். அப்ப அவங்க மூலமாக ஒரு லாபம், தனம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுதான். பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. தொழிலையும் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுதான். 6, 7ல குரு வருவாரு. வயிறு சம்பந்தமான பிரச்சனை, அஜீரண கோளாறு, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். கை வலி, முதுகு வலி, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மருத்துவ ஆலோசனை இல்லாம எந்த ஒரு மருந்து மாத்திரையும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுதான். அதே போல 8ஆம் இடத்துல கேது இருக்கிறனால ஒரு மன பயம் ஏதாவது கிடைத்தாலும் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மன பயம் நீங்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுதான். உடல் பயிற்சி, நடைப்பயிற்சி, மனப்பயிற்சி, இந்த 3மே பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பெரிதும் முன்னேறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் அப்படி
அப்படிங்கிறது தான். அடுத்து பாத்தீங்கன்னா கும்பராசி. கும்பராசிக்காரவங்களுக்கு பாத்தீங்கன்னா ராசியிலேயே ராகு பகவான். எதையும் பெருசா ஆசைப்படுவாங்க, கடைசியில அதுல ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால ஆசைப்படுறத கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது மட்டும்தான். மனக்கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது. 2ஆம் இடத்துல சனி பகவான். குடும்ப உறவுகளிடையே கடினமான பேச்சுக்கள் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கடின உழைப்பு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. இருந்தாலும் 7ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல குரு இருந்துட்டு அடுத்து 6ஆம் இடத்துக்கு வருவாரு ஜூன் மாதத்துக்கு பிறகு. 6ல குரு வரும்போது வேலையில ஒரு பட்டம் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு இன்சென்டிவ் இன்கிரிமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். குடும்ப உறவுகள்கிட்ட மட்டும் பொறுமையை காப்பது, நிதானமாக இருப்பது இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இவங்களுமே பாத்தீங்கன்னா நடைபயிற்சி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது மீனம். அங்க வந்து நடை கால் தான் உங்களுக்கு வந்து மெயினாக இருக்கு. அப்ப நடைபயிற்சி போகும்போது செருப்பு இல்லாம நடக்கிறது அல்லது நடைபயிற்சி மேற்கொள்வது இதெல்லாம் வந்து தினமும் ஒரு அரை மணி நேரமாவது செய்தால் மட்டுமே சனி பகவானோட தாக்கத்துல இருந்து குறையும் அப்படிங்கறத நான் சொல்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா மீன ராசி. இங்க சந்திரன் மேலேயே சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்படுத்தக்கூடுவாரு, உடல் நலத்துல பிரச்சனை கொடுப்பாரு. இருந்தாலும் 5ஆம் இடத்துல குரு வந்து உச்சமாக இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, சுபகாரிய நிகழ்வு, குழந்தை மூலமாக ஒரு சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு சுற்றுலா போறது அல்லது சின்ன ஒரு ட்ரிப் போறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் சந்திரன் மேல சனி இருக்கிறதுனால உடல் நலத்துல நீங்க கண்டிப்பாக அக்கறை செலுத்தணும் அப்படிங்கறதுதான். முதுகு வலி, கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். டாக்டரோட ஆலோசனை இல்லாம இவங்க எந்த மருந்து மாத்திரைகளையும் எடுத்துக்கூடாது. தோல் அலர்ஜி இந்த மாதிரி அலர்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த தடவை வந்து ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகளும் இருக்கிறாங்க, கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளும் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அனைவருமே பாத்தீங்கன்னா குரு பகவான் இந்த வருடமே கடக ராசிக்கு போகும்போது ஒரு உச்சம் பெறக்கூடிய நிலைமை அப்படிங்கிறதுனால ஒரு 3வது நபர் மூலயமாக நீங்க பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் போது 12 ராசிக்காரர்களுமே கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக நல்லது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த வருடம் முழுக்க நல்லா இருக்கும். குருவே இந்த வருடம் வந்து ராஜாக வராதனால கடகத்திலயும் குரு உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பா அதிசாரமாவும் போறாரு, திரும்ப வக்ரகிருதியிலையும் வராது அப்படிங்கும் போது நிலைமை மாறி மாறி இருக்கிறதுனால கிரக பயிற்சிகளும் மாறி மாறி நடக்கிறதுனால கோச்சார கிரகங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த பண பரிவர்த்தனைகளை மட்டும் அனைத்து ராசிகளுமே கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது அப்படிங்கிறது தான். அதே போல தன்னுடைய குடும்ப உறவுகளிடையே நீங்க சந்தோஷமா இருந்தாலும் தன்னுடைய குடும்ப பர்சனல் விஷயங்களை வந்து அடுத்த 3வது நபர்கிட்ட வெளியிட கூடாது, 3வது நபர் தலையீடு வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதையும் அறிவுறுத்துறேன். எல்லாருமே டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள், இப்போ ஒரு பக்கம் வெளியில போறீங்க, பயணம் போறீங்க அப்படின்னா லைசன்ஸ் எடுத்துட்டு போறது, ரெனியூவல் பண்ணாம இருக்கிறீங்க, லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணாம இருக்கீங்கன்னா, இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணாம இருக்கீங்கன்னா இதெல்லாம் ரெனியூவல் பண்ணி கரெக்டா வச்சுக்கோங்க. உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க கரெக்டா வச்சிருக்கணும். ஏன்னா மீன ராசி அப்படிங்கும்போது அங்க புதன் நீசமாக கூடிய நிலம். அப்ப அங்கதான் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுப்பாங்க எல்லா ராசிகளுக்கும். அப்ப அனைத்து மக்களுமே இந்த டாக்குமெண்ட் சார்ந்த ஐடி ப்ரூஃப் எல்லாமே கரெக்டாக சான்றிதழாக இருக்கட்டும், தன்னுடைய ஐடி ப்ரூஃபாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்க டாக்குமெண்ட் ஆவணங்கள்ல வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கரெக்டா வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான். அனைத்து ராசிகளுக்குமே என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க நன்றி. நன்றி மேடம். அதாவது அழகா 12 ராசிக்கும், அதாவது தமிழ் புத்தாண்டு எந்த லக்னத்துல பிறக்குது, 12 ராசிகளுக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத மேடம் அழகா சொன்னாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நட்சத்திர கந்தாய பலன்கள் அதையும் பார்த்துக்கலாம். அதாவது ராசி அப்படிங்கிறப்ப அதுல 3 நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா? அப்போ முக்கியமா நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த 12 மாதங்கள் சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு, தமிழ் வருடம் ஒரு வருடத்துக்கும் உண்டான பலன்கள் என்னதை ஒரு சின்னதா பார்த்துக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இப்ப நீங்க அந்த 12 மாதங்களை 3 பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அதாவது மேஷம் முதல் ஆணி வரைய 3 மாதம், அடுத்து கடகம் முதல் ஆவணி முதல் கார்த்திகை வரை 3 மாதம், அடுத்து மார்கழி முதல் பங்குனி வரை, இப்படி 3 மாதங்களா பிரிச்சுக்கலாம். இப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் 3 மாதம்ங்கிறது நல்ல ஒரு வருவாய், பண வருவாய் இதெல்லாமே நல்லா இருக்கும். இவங்க கவனமா எப்ப இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆவணி முதல் கார்த்திகை மாதம் வரை அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது தான். அடுத்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான்.
அதே போல கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த வருடம் நல்லாவே இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஆவணி முதல் கார்த்திகை வரை கொஞ்சம் பயம், ஒரு ஏதாவது ஒரு ஒரு எக்ஸாமுக்கு போறதோ ஒரு வேலையில் போறதோ ஒரு பயம் கலந்த ஒரு பயம்ங்கிறது அவங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசீஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து மார்கழி முதல் பங்குனி வரைய, மற்ற 6 மாதங்கள் நல்லா இருக்கும். அந்த மார்ச் முதல் பங்குனி வரைய கொஞ்சம் இவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு, அதாவது காரிய நாசம், பண விரயம் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரங்கள், இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆவணி முதல் கார்த்திகை வரை ஒரு பயம், ஒரு பணம் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வருடம் ஆரம்பம் சித்திரை முதல் ஆடி வரைய கொஞ்சம் நோய் தொந்தரவு, கொஞ்சம் பண கஷ்டம் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மாதங்கள் நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவணி முதல் பங்குனி வரைய கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். அதனால கொஞ்சம் சமாளிச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான். அடுத்து பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பாகவே இருக்கும். அடுத்து உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்லா இருக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் 3 மாதம் நல்லா இருக்கும், ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அடுத்த 3 மாதங்கள், அதாவது ஆவணி முதல் கார்த்திகை வரை 4 மாதங்கள், கார்த்திகை வரை கொஞ்சம் ஒரு பயம், ஏதாவது ஒரு பயங்கிறது கொடுக்கும். அடுத்து கொஞ்சம் பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கும். அடுத்த 4 மாதங்கள் நல்லா இருக்கும். அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாகவே இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடைசி அந்த 4 மாதங்கள், அதாவது மார்கழி முதல் பங்குனி வரைய அந்த 4 மாதங்கள் கொஞ்சம் அவங்க கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 8 மாதங்கள் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். கடைசி அந்த 4 மாதங்கள் நல்லா சிறப்பா இருக்கும். அதே போல அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பொதுவாகவே நல்ல பலனாக தான் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூல நட்சத்திரக்காரங்கள் வந்து அந்த ஆவணி முதல் கார்த்திகை வரை கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். பூராட நட்சத்திரக்காரங்க வந்து மார்கழி முதல் பங்குனி வரை கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரங்கள், அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆவணி முதல் கார்த்திகை வரை கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். அடுத்து அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது தான். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 4 மாதங்கள் கொஞ்சம் ஒரு உடல் ரீதியாக ஒரு தொந்தரவு, பண கஷ்டங்கள் இதெல்லாமே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 மாதங்கள் நல்லா இருக்கும். அடுத்து வரக்கூடிய மாதங்கள் கொஞ்சம் சில பிரச்சனைகளை கொடுக்கும், அதாவது ஒரு காரிய தடை, பண விரயம், ஒரு பயம் இதெல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாகவே இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் சிறப்பா இருக்கும். அதாவது இது இந்த 12 மாதங்களா 4 மாதங்களா 3 பங்கா பிரிச்சு 4 மாதங்களா பாக்குறப்ப டோட்டலா இந்த மாதிரி பலன்கள்லாம் கொடுக்குது இந்த வருடம், பராபவ வருடம். இது குடும்பத்துல நீங்க எல்லா நட்சத்திரம் கலந்து இருக்கிறதுனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. யாருக்கெல்லாம் நம்ம கஷ்டம் சொன்னோமோ, யாருக்கெல்லாம் நல்லது சொன்னோமோ அப்படிங்கிறப்ப அந்த குடும்பத்துல மொத்த பலன் அப்படிங்கிறத இதெல்லாமே நீங்க கணக்கெடுத்து பாக்குறப்ப ஒரு அளவுக்கா இருக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதே போல பாத்தீங்கன்னா இன்னொன்னு முக்கியமானது கிரகண தோஷம். அதாவது பொதுவாகவே இந்த வருடங்கள் இத்தனை கிரகணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு கொடுப்பாங்க. இந்த வருடம் அப்படிங்கிறப்ப சூரிய கிரகணம் 2, சந்திர கிரகணம் 2. அப்ப சூரிய கிரகணம் எப்பெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பராபவ வருஷம் ஆடி மாதம் 27ஆம் தேதி 12/8/2026 புதன்கிழமை இந்திய நேரப்படி இரவு 9:04 ஆரம்பிச்சு 1:27 ஆயில்ய நட்சத்திரத்துல கிரகணம், கேது கிரகஸ்தலம். இது வந்து முழு சூரிய கிரகணம் அப்படிங்கிறதுனால, அதாவது இந்த கிரகணம் நம்ம இரவு தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறோம். அப்ப நம்ம தமிழ்நாட்டு, நம்ம இந்தியாவுக்கு இந்த கிரகணம் இல்லை. பொதுவாகவே இந்த 4 கிரகங்களும் இந்த வருஷம் நம்ம நாட்டுக்கு இல்லை. அதனால எல்லாம் நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் என்னன்னா கர்ப்பிணி பெண்கள் இதெல்லாமே நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த வருடம் 4 கிரகங்களும் நம்ம இந்தியாவுக்கு தெரியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா சூரியன் வந்து நம்ம காலையில 6 மணில இருந்து இரவு 6 மணி, மாலை 6 மணி வரை தான் நம்ம கணக்கு. இது நைட்டு சூரிய கிரகணம் வர்றதுனால நம்மளுக்கு இல்லை. அதாவது ஆடி மாசம் நடக்கக்கூடிய கிரகணம் நம்மளுக்கு இல்லை. அடுத்து சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஆவணி மாதம் 11ஆம் தேதி 28/8/2026 வெள்ளிக்கிழமை சதய நட்சத்திரத்துல இந்திய நேரப்படி காலையில 8:03 இருந்து
பகல் 11:22 வரை நிகழுது. இது ராகு கிரகஸ்தனம். இது வந்து சந்திர கிரகணம். இதுமே வெளிநாட்டுல தான் தெரியும். ஏன்னா சந்திரன் வந்து நம்ம இரவு 6 மணிக்கு மேல ஆரம்பிச்சு விடிய காலை 6 மணி வரை தான் நைட்டு இரவு. அப்படிங்கிறப்ப இந்த கிரகணம் வந்து பகல்ல வர்றதுனால இது நம்மளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அடுத்து சூரிய கிரகணம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா தை மாதம் 23ஆம் தேதி 6/2/2027 சனிக்கிழமை இந்திய நேரப்படி மாலை 6:07 தொடங்கி இரவு 12:30 வரை 31 வரைய இந்த சந்திர கிரகணம் திருவோண நட்சத்திரத்துல சூரிய கிரகணம் திருவோண நட்சத்திரத்துல திருவோணம் முடிஞ்சு அவிட்டம் நட்சத்திரங்கள்லயும் இந்த ராகு கிரகஸ்த பகுதி சூரிய கிரகணம் நடக்குது. இதுமே நம்ம நாட்டுல இந்திய நாட்டுல தெரியாது அப்படிங்கிறது தான். அடுத்து சந்திர கிரகணம் வந்து மாசி மாதம் 9ஆம் தேதி 21/2/2027 ஞாயிற்றுக்கிழமை மகம் நட்சத்திரத்துல இந்திய நேரப்படி காலையில 2:40 தொடங்கி காலை 6:45 வரை இந்த சந்திர கிரகணம் இருக்குதுங்க. இதுமே வந்து நம்ம இந்தியாவுக்கு தெரியாது. ஆனா சூரிய உதயத்துல இந்த கடைசி நடக்கக்கூடிய கிரகணம் வந்து சூரிய உதயப்படி அவங்கவுங்க ஊர் காலையில இப்போ ஒரு 6:05 சூரிய உதயம் அப்படின்னா அந்த காலை 6:45 வரை இந்த கிரகணம் இருக்கிறதுனால இந்த கிரகணம் மட்டும் நம்ம தமிழ்நாட்டுல சில பகுதியில மட்டும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே கர்ப்பிணி பெண்கள் கவனம் தேவை. அதே போல இந்த கிரகண தோஷத்துக்கு பரிகார சாந்தி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரகண தோஷம் எந்த நட்சத்திரத்துல இருக்குதுன்னு சொல்றோமோ அதுக்கு முன் நட்சத்திரம் பின் நட்சத்திரக்காரங்கள் கூட நம்ம தோஷம் செஞ்சுக்கலாம், பரிகார நிவர்த்தி செஞ்சுக்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 4 மணி நேரம் முன்னதாக நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு குளிச்சுட்டு காயத்ரி மந்திரத்தையோ அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரம் மந்திரம் எதுனாலும் ஜெபிக்கலாம். கிரகணம் முடிந்த பிறகு மீண்டும் குளிச்சுட்டு அருகில் உள்ள தங்கள் இஷ்ட தெய்வத்துக்கோ கோயில் அல்லது விநாயகர் கோயிலுக்கு கூட போய் கும்பிட்டுட்டு வீட்டில் உள்ள சாமி படங்களுக்கு நெய்வேத்தியம் பழம் நெய்வேத்தியம் ஆராத்தி கற்பூர ஆராத்திலாம் காமிச்சு கிரகணம் முடிஞ்ச பிறகு புதுசா சமைச்ச உணவை வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம இந்த ஜெபத்தெல்லாம் நம்ம உச்சாரணம் பண்றப்ப கண்டிப்பா கிரகண தோஷம் நம்மளுக்கு ஒன்றும் பெருசா பாதிப்பு தராது. மெயினா கர்ப்பிணி பெண்களுக்கு தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா இந்த வருடம் இந்த பராபவ வருடம் வந்து நம்ம இந்தியாவில தெரியாது, அதனால யாரும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான். அதே போல இந்த வருடம் காலபுருஷ தத்துவப்படி அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:32 மணிக்கு சூரிய உதயாதி 8:26 நாளிகைக்கு ரிஷப லக்னத்துல சிம்ம நவாம்சத்துல இந்த வருடம் பராபவ வருடம் பிறக்கிறது. அதாவது அந்த 9:32க்கு மேலதான் புது வருஷமே பிறக்குது. இது ஒவ்வொரு பஞ்சாங்கத்துக்கும் வித்தியாசப்படும். சபரி பஞ்சாங்கத்துல ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க, வாக்கிய பஞ்சாங்கம் இப்படி ஒவ்வொன்றும் வித்தியாசப்படும். நம்ம திருக்கணிதம் யூஸ் பண்றோம்னா திருக்கணிதத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த வருஷ பலன் பொது பலன் அப்படிங்கிறப்ப ரிஷப லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது அப்படிங்கிறதுனால லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல. அதே போல பாத்தீங்கன்னா யாரோட சேர்க்கை பெறாரு அப்படிங்கிறப்ப 4 கூடிய சூரியனோட சேர்க்கை பெறாரு சுக்கிரன் அப்படிங்கிறப்ப அதாவது 4ஆம் இடம் சொல்லக்கூடிய வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி அமைப்புகளுக்காண்டி இந்த வருடம் மக்கள் அதிகமா செலவு செய்யக்கூடிய அமைப்பு. ஏன்னா லக்னாதிபதி சுக்கிரன் வந்து 12ல இருக்கிறதுனால விலைய செலவு அது சுப விரயமா செஞ்சுக்கிறது நல்ல அமைப்பு. அதே போல 2ஆம் இடத்துல குருபவன் இருக்கிறாரு. இந்த வருஷம் பிறக்கிறப்ப லக்னம் பிறக்கிறப்ப குருபவன் 2ஆம் இடத்துல பொன்னன் சொல்லக்கூடிய தனக்காரகனே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால மக்களிடையே பணம் பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்கும். அது நான் சொன்னது மாதிரி ராஜா குருவா வர்றதுனால மக்களிடையே பணம் பொருளாதார பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா. 4ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறப்ப மனதளவு அடிக்கடி நிறைய நம்ம மக்கள் வந்து இந்த மேடம் சொன்னது மாதிரி நிறைய யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது தான். அதே போல 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு அப்படிங்கிறதுனால நிறைய விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் வளர்ச்சி அதிகமாகும். நீர்நிலை சம்பந்தப்பட்ட தொழில் அதிகமா மக்கள் ஈடுபாடு நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல 11ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சனி பகவான் அப்படிங்கிறதுனால பாவகிரகங்கள் அதாவது 1, 5, 9ல இருக்கிறத விட இந்த 11ல எந்த கிரகம் 11ல இருந்தாலும் நல்லதே செய்ய கடமைப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்புல இந்த புதன் செவ்வாய் சனி பகவான் 11ல இருக்குது நல்ல அமைப்பு தான். இது மக்களிடையே இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். காலத்துக்கு ஏற்ற மழை பெய்யும்.
நிறைய ஆஹ் நகை பணப்புழக்கங்கள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வருட பலன். கவிதா, சொல்லுங்க சொல்லுங்க. வேற நீங்க எதுவும்? இல்ல போதும் அவ்வளவு. ஓகே, இன்னைக்கு பஞ்சாங்க முடிச்சுக்கலாமா? வாசிப்பு முடிச்சு. அனைவருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுல எல்லா வளமும் எல்லா மகிழ்ச்சியும் இன்பமும் சந்தோஷமாக குடும்பத்தோட நீங்க எல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். அனைவருக்கும் நல்ல புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒரு கேள்வி கேட்கலாம் மேடம்? அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மேடம் என்ன கேள்வி கேட்க போறீங்க? மேடம், இந்த வருஷம் நல்லா சுபட்சமா இருக்கிறதுக்கு எந்த இறைவனை வழிபாடு பண்ணணும் மேடம்? அந்த ஆண்டு முழுவதும் இந்த வருண்டு இந்த 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 வருஷம் ஃபுல்லா நல்லா இருக்கணும், எந்த இறைவனை வந்து பிரார்த்திக்கணும் மேடம்? இந்த வருஷம் உங்களுடைய சுபேஷமா ஜாதக இருக்கு. சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பட் பொதுவா சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா குரு பகவானோட அருள் இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். இப்ப கோயில் யானைகிட்ட நம்ம அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்குறது மிக சிறப்பாக இருக்கும். குரு பலம் வேணும் இல்லையா? ஏன்னா ராஜாவாக குரு பகவான் தான் வராரு. அதனால இந்த தடவை பணத்தட்டுப்பாடு இல்லாம பொருளாதார முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா நீங்க வந்து குருவோட அருள் வியாழக்கிழமையில கொண்டக்கடலை மாலை சாத்துறது, சுண்டல் அடிக்கடி சாப்பிடுறது, மஞ்சள் வஸ்திரம் சாத்தலாம். இது போக குரு பகவானை வந்து அடிக்கடி வழிபாடு செய்வது, கோயில் பூஜைகளுக்கு அடிக்கடி நீங்க போறது, ஹோமம் நடக்கிற இடங்கள்ல, கும்பாபிஷேகம் நடக்கிற இடங்கள்ல நீங்க கலந்துக்கிறது, இது எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வருடம்னு பாத்தீங்கன்னா குரு பலம் எப்பவுமே உங்க கையில இருக்கணும் அப்படின்னா நீங்க யானைகிட்ட, கோயில் யானையில இருக்குங்க அந்த யானைகிட்ட ஆசீர்வாதம் பண்றது குரு பலம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. நன்றி. அதே போல இந்த தேங்க்யூ. வருடம் வந்து மகா சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய அந்த பராபவ வருஷ சங்கராந்தி யானை பாகத்துல, கரசை கர்ணத்துல யானை பாகத்துல பிறக்குது. அப்படிங்கிறப்ப அதாவது பராபவ வருஷம் மார்கழி மாதம் 30ஆம் தேதி 14/1/2027 வியாழக்கிழமை, சுக்லபட்சம், சப்தமி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், சிவ நாமயோகம், கரசை கரணம், சித்தயோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் இரவு 9:10 மணிக்கு சூரிய உதயாதி 36:04 நாளிகை அளவில் சிம்ம லக்னம், சிம்ம நவாம்சத்தில் சங்கராந்தி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். அப்ப என்ன வாகனத்துல பிரவேசிக்கிறார் அப்படிங்கிறப்ப யானை வாகனம். அப்படிங்கிறப்ப மேடம் சொன்ன மாதிரி யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, குரு பகவான் வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு பண்றது, மெயினா கோவில் யானைகளுக்கு உங்களால முடிஞ்ச உணவுகள் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறது, இதெல்லாமே நல்ல பலன். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க அனைவருமே. வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு எடுத்துக்கிறதே ஒரு நல்ல பலன் இந்த வருட வழிபாடு, தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது. அப்ப அவங்கவுங்க ராசிப்படியும் அவங்கவுங்க லக்னப்படியும் என்ன வழிபாடு அப்படிங்கிறது தசாபதி படியும் நீங்க எடுத்துக்கோங்க. பொதுவான வழிபாடு குரு பகவான் வழிபாடும் யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் நல்லா உங்களுக்கு வழிபாடா இருக்கும். அதே போல கரசை கரணம் அப்படின்னு வரும்போது பிள்ளையார்பட்டி, ஏன்னா யானை முகம் அப்படிங்கும் போது விநாயகர் தான். திங்கட்கிழமை பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்றது மிக சிறந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கும். எப்பப்போ உங்களால முடியுமோ அது திங்கட்கிழமையா பார்த்து அல்லது கரசை கரணமா பார்த்து நீங்க பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருடம் முழுக்க நல்லதாவே அமையும். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு நிமிஷம் மேடம், ஒரு மேடம் நிமிஷம். இந்த ஆண்டினுடைய இது கேட்டாங்க, தேவதைகள் கேட்டாங்க இல்லையா, யார வழிபடணும்னு கேட்டாங்க. இந்த ஆண்டினுடைய தேவதை வந்து நரிய வசன் அப்படின்னு பேரு. அந்த நரிய வசன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சூரிய பகவான் அர்த்தம். அப்போ இந்த ஆண்டு சூரிய பகவானுடைய வழிபாடு மிக சிறப்பா இருக்கும். சூரியனுக்கு வந்து அர்க்கியம் பண்ணணும். அர்க்கியம் பண்ணோம்னா இந்த ஆண்டினுடைய நம்மளுடைய அந்த தீய பலன்களை நம்ம வந்து குறைச்சிக்கலாம். அப்போ சூரியனுக்கு அர்க்கியம் பண்றது மிக சிறப்பு. நன்றி. தேங்க்யூ சார். நன்றி சார். சரி நம்ம நன்றிங்க முடிச்சுக்கலாங்களா? மேடம். நன்றி. அனைவருக்கும் நன்றிங்க மேடம். முடிச்சுக்கலாம். ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப நன்றிங்க மேடம். உங்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேடம். நன்றி. நன்றி மேடம் அம்மா தமிழ் நன்றிங்கம்மா. புத்தாண்டு. நன்றிங்க மேடம். ரெண்டு பேரும் ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா தமிழ் புத்தாண்டு பலன்கள். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.
எல்லாரும் நல்லா நன்றி. இருக்கணும்மா. எல்லாருக்கும் எல்லா செல்வங்களும் எல்லா தெய்வமும் கொடுக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேம். நன்றி மேம்.